ஆல்ரெடி நம்ம ஒரு 3 காதை பார்த்துட்டோம் இல்ல. முதல் வகுப்புல வந்து ஐம்பெருங்காப்பியம்னா என்ன, காப்பியத்துக்கு உண்டான என்ன சொல்றீங்க சார், காப்பியத்துக்கான இலக்கணம் என்ன, அந்த இலக்கணத்தை பொருத்தி பார்த்து எப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நான் நேற்று முன்னாடி நம்ம பசங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபைனல் டச் மட்டும் பார்த்துக்கிறேன். இது பார்த்தா அப்படியே இருக்கு. என்னடா இப்படி எழுதிருக்காங்க. எங்க ஒய்ஃபை கூட நான் சொல்லியிருந்தேன், வேற லெவல் எழுதிருக்காங்க. இருந்தாலும் எப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, சும்மாவா கிடைக்கும் சுகுமாரியன் ஒரு ஏதோ ஒரு டைலாக் இருக்கு, சும்மா கிடைக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, உழைச்சாதான் கிடைக்கும் அப்படின்னு. இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு இலக்கியத்தை இப்ப வாசிச்சாலும் பிரமிப்பு கூடிட்டே தான் இருக்கு. இப்ப நமக்கு போன வாரம் எழுதின ஒரு கவிதை எடுத்து பார்த்தா நமக்கே என்னடா இப்படி ஒரு கேவலமான ஒரு கவிதை நம்ம எழுதியிருக்கோன்ற மாதிரி தோணுது. ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2ஆம்-3ஆம் நூற்றாண்டுகள்ல 2ஆம் சங்க காலத்துல எழுதப்பட்ட ஒரு காப்பியம் இந்த ரைட்டிங் ப்ராசஸா நினைச்சு பார்த்தா பயங்கர வியப்பாவே இருக்கு. முதல் சாப்டர் என்னது கேட்கல, விழாவரை காதை. விழா வந்து செட்டப்பா எப்படி செட் பண்றாங்க. ரெண்டாவது வந்து ஊர் அலர் உரைத்த காதை. ஊர் அலர் உரைத்த காதை, ஊர்லாம் நீ விளையாடுக்கு வரல ஆனால் சீக்கிரம் வான்னு சொல்லுது. மூணாவது மலர்வனத்துக்குள்ள போறது. அப்போ எந்த மலர்வனத்துக்குள்ள போகலாம் அப்படின்றப்ப உவவனமா உய்யவனமா, உவவனத்துக்கு போலாம் அப்படின்றாங்க. உவவனத்துல பார்த்தா என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டா, அங்க ஒரு புத்த பீடிகை இருக்கு, அங்க ஒரு பளிக்கரை மண்டபம் ஒன்று இருக்கு. அந்த மண்டபத்தை பத்தி பெருமைகளை பேசும்பொழுது ஹீரோவோட என்ட்ரி எப்படி இருக்கும். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஹீரோ என்ட்ரி எல்லாம் எப்படி எழுதணும். அப்படியே இதை டைப் பண்ணி படிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்படியே எல்லா திரைப்படங்கள், எல்லா நாவல்கள்ல உள்ள அந்த பிரம்மாண்டம் வந்து இதுல அப்படியே தெரியுது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து பளிக்கரை புக்க காதையும், அடுத்தது மணிமேகலா தெய்வம் வந்து எப்படி தோன்றுனுச்சுன்ற ஒரு காதையும் இன்னைக்கு முடிச்சிடலாம் பாக்குறேன். ஒரு 1 ஹவர்ல முடிச்சிட்டோம், சரியா இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி 7 கிளாஸ் போயிடுச்சு, நம்ம ஒரு 5 தான் முடிக்க போறோம். அதனால இங்க பார்த்தோம். இப்ப பளிக்கரை அப்படின்றது ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தோட ஸ்பெஷல் என்ன, இங்க இருந்து எனக்கு தெரியாது, அங்க இருந்து பார்த்தா நான் என்ன பண்ணேன்னு தெரியும். ஓகே, இங்க இருந்து பார்த்தா எனக்கு தெரியாது இங்க யார் நிக்கிறான்னு, அங்க இருந்து பார்த்தா என்ன சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த பளிக்கரை மண்டபம் எண்டுல வந்து பயங்கரமா ஒண்ணு பேசிட்டு இருக்கப்ப அவ வந்து அப்படி வருவான்னு போட்டிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. வாங்கம்மா ஐயா, அந்த புள்ளையில அனுப்பிச்சு விடுங்க. ஓகே, பளிக்கரை புக்க காதை எப்படி உள்ள போனாங்க அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல வந்து யாரு இருக்கா, சுதமதியும் மணிமேகலை தான் இருக்காங்க. சுதமதியும் மணிமேகலை இருக்காங்க. இப்ப மணிமேகலைக்கு ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்த சுதமதி தான் என்ன செய்யறா, எல்லாத்தையும் எடுத்து சொல்றா. இந்த வனம் இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்றப்ப அவ என்ன சொல்றா அப்படின்றது முதல்ல இருக்கு. மணிமேகலை இதோட நான் போன வாரம் பேசின மாதிரி அறிதல் தான் அறிவுன்னு சொன்னேன். ஒன்றை பற்றி அறிஞ்சுக்கிறது. இப்ப இந்த கேமரா பத்தி தெரியல, அவரை கூப்பிட்டு என்னங்க எப்படிங்க பண்ணலாம்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம்ல, அது மாதிரி அறிதல் தான் அறிவு. இதை நம்ம அறிஞ்சதுக்கு பிறகு நம்ம ரைட்டிங் ப்ராசஸே மாறிடும். நீங்க இனிமேட்டு சங்க இலக்கியங்கள் வாசிக்கிறப்ப அதோடைய குவாலிட்டியே மாறும். எனக்கு ஆல்ரெடி நான் தொல்காப்பியம் படிச்சு கொஞ்சம் பாண்டித்யம் பெற்றனால இதை படிக்கிறப்ப தொல்காப்பியம் சொன்னதை எப்படி வந்து அடாப்ட் பண்ணி எழுதியிருக்காரு. அந்த கிராமரை, தொல்காப்பியம் சொன்ன கிராமரை எப்படி அடாப்ட் பண்ண. உங்களுக்கு தொல்காப்பியம் பத்தி தெரியும்ல, எழுத்து சொல் பொருள் 3 சாப்டர் இருக்கு. மற்றபடி வந்தவங்களுக்கு தெரியும், புதுசா வந்தவங்களா சொல்றேன். தொல்காப்பியம் என்ற புத்தகம் எழுத்து சொல் பொருள். எழுத்து அப்படின்னா சவுண்டு. எல்லா மொழியும் என்ன இருக்கு, சவுண்டு தான் இருக்கு. இப்ப இந்த மொழி நான் என்ன பேசுறேன், என் சவுண்டு தான் உங்களுக்கு எனக்கு நடுவில் இருக்கு. இப்ப சவுண்டு, தமிழ்ல உள்ள சவுண்டு என்ன, அந்த சவுண்ட்லாம் சேர்ந்து எப்படி ஒரு மீனிங் கொடுக்குது. இப்ப ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஒரு ஜாப்பனீஸ் கத்துக்கிறோம், இல்ல ஒரு பிரெஞ்சு கத்துக்கிறோம், அந்த சவுண்டை தான் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஒரு நாயை கூப்பிட்டோம்னா திரும்புது அது, ஏன்னா அது சவுண்டு பழக்கமாயிடுச்சு. ஏய் அப்படின்றோம், கம் சிட் அப்படின்னு சொன்னா அதுக்கு சவுண்டு தெரியுது. அப்போ அதுல முழுக்க வந்து தமிழ் எழுத்துக்கள் எது எதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா எழுதியிருப்பாரு. அதற்கு பிறகு சொல்ல பேசும்ப இந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்தா ஒரு பொருள் தரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்து மேல டாப்ல இருந்து கேமரா வச்ச மாதிரி இருப்பாரு. அப்படியே பாத்தீங்கன்னா கீழே வந்து உயிரினங்கள்லாம் இருக்கு. இது வந்து உயர்திணை, இது அக்ரிணை, இதை எப்படி கூப்பிடணும், இதை எப்படி கூப்பிடணும், நாங்க தமிழ்ல இதை எப்படி கூப்பிடுறோம், இதை எப்படி கூப்பிடலான்ற செய்திகள் முழுக்க அழகா வந்து எழுதிச்சுருவாரு. வச்சுட்டு எழுத்து தெரிஞ்சிருச்சு, சொல்லு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு நீ வந்து படைப்பு இலக்கியம் படைக்கணும். இதுல ஒரு நாவலோ சிறுகதையோ எப்படின்னா கண்டென்ட்டை பத்தி பேசுவார். பொருளதிகாரத்தை வந்து முழுக்க கண்டென்ட்டை பத்தி பேசுவார். அப்ப காதல் வீரம் 2 தான் அந்த காலகட்டங்கள் மிக முக்கியமா இருந்துச்சு. அப்ப காதலை பத்தி எழுதுறப்ப எப்படிலாம் எழுதணும். அப்ப காதல்ல யார் ஹீரோ, ஒரு தலைவன் ஒரு தலைவி, அவங்களுக்கு யார் ஃப்ரெண்ட் இருப்பா, ஒரு தோழி இருப்பா. அப்ப தலைவியை பெற்றவள் வந்து நற்றாயின்றாங்க, தோழியை பெற்றவங்க தலைவியை பெற்றவங்க நற்றாயின்றாங்க, தோழியை பெற்றவங்க செவிலித்தாயின்றாங்க.
இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் எங்கெங்க எப்படி எப்படி பேசும்னு சொல்லி கொடுத்துறாரு. இந்த அடிப்படையில பாக்குறா இங்க தோழியும் தலைவியும் பேசுறதா இந்த சாப்டர். அந்த எடுத்து பாத்தீங்கன்னா தோழி கூற்றுகள்னு ஒண்ணு வச்சிருப்பாரு. அந்த தோழி கூற்று எடுத்து அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன் தொல்காப்பிய சுச்சுவேஷன் கொடுத்திருப்பாரு. அந்த சுச்சுவேஷனுக்காக நீங்க எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் பின்னாடி வந்த இலக்கியங்கள். இந்த அடிப்படையில் இதை பாக்குறப்ப தோழியும் அவளும் என்ன பேசுவான், ஆல்ரெடி எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டாரு, சுச்சுவேஷன் சொல்லிட்டாரு. இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை, இங்க உள்ள போறாங்க, இங்க போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா மணிமேகலை ஞாயிற்று செல்வனின், சூரியன் என்ன சொல்றாங்க, ஞாயிற்று செல்வனின் விரிந்த கதிர்களாகிய அந்த ஞாயிறு இருக்குல்ல, ஞாயிறை வந்து ஒரு ராஜாவா சொல்றோம். ஒரு ராஜா தன்னுடைய சேனைகளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் விரட்டுறான். ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த ஞாயிற்று செல்வன் வந்து விரட்டின அந்த இருள் வந்து ஒட்டுமொத்த இருளும் இந்த காட்டுக்குள்ள வந்து பூந்த மாதிரி டார்க்கா இருக்குன்னு சொல்றோம். புரியுதா இல்லையா? எப்படி விஷுவலைஸ் புரியலையா உங்களுக்கு? உங்களுக்கு புரியலையா? புரியுது. சேனையால் விரட்டப்பட்ட இருள் அனைத்தும் ஒரே இடத்துல பூந்த மாதிரி அவ்வளவு டார்க்கா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன். ஞாயிற்று செல்வனின் விரிந்த கதிர்களாகிய சேனையால் விரட்டப்பட்ட உலகத்தோட இருள் எல்லாமே, உலகத்தோட ஒட்டுமொத்த வேர்ல்டோட இருள் எல்லாமே இந்த சோலையில் புகுந்து வளைத்து கொண்டது மாதிரி இருள் இருந்துச்சு. இருள் இருந்தா நமக்கு என்ன இருக்கும்? தைரியம் இருக்குமா? மருள் இருக்கும். இது ஒரு வழியில எழுதான். ஒட்டுமொத்த இருளும் ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அந்த இருள்லாம் ஒண்ணு சேர்ந்தனால மருள் ஏற்படுது, பயம் ஏற்படுது. அப்படியாப்பட்ட இருக்குது மணிமேகலை அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதா இருக்கு. இந்த அழகிய சோலையில் அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் ப்ராசஸ் வேற மாதிரி எழுதுறாரு. இந்த சோலையில என்னென்ன சவுண்ட்ஸ் கேட்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எழுதும் பொழுது சவுண்டோட எழுதுறது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க படிக்கிறப்பயே அந்த வனத்துக்குள்ள நீங்க போகணும்னா சவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த சவுண்டை ஃபர்ஸ்ட் எழுதுறாரு. எம்டி அப்படி ஊம படம் மாதிரி காட்டினா வேலைக்கு ஆகாதுன்னு அந்த சோலையில் தும்பிகள் என்ன செய்தான், ஃப்ளூட் வாசிக்குதான். தும்பிகள் என்னது, தட்டான். எல்லா தட்டான்னு சேர்ந்து வேய் குழல்னா, வேய்னா மூங்கில், மூங்கில் இருக்கக்கூடிய குழல்ல வந்து செய்யப்பட்ட இன்னிசைய மியூசிக் பண்ணலாம். அப்படியே அப்படியே உள்ளுக்குள்ள இருட்டா இருக்கு, அப்படியே போகுது, கேமரா உள்ள போகுது, உள்ள போனா பயங்கரமா சவுண்ட் போட்டு மியூசிக் போட்டு. அதுக்கப்புறம் பெரிய வண்டு இல்லையா, சின்ன வண்டுகள் நல் யாழிசை மீட்டு. பெரிய வண்டோட சவுண்டு வேற மாதிரி இருக்கும், சின்ன வண்டோட சவுண்டு தான் யாழிசை மாதிரி கேட்குமா. ஒருவேளை நம்ம எல்லாம் யாழ் இசை கேட்கல அப்படின்னா லேட்டா வாங்க டெய்லி, ஓகேவா? யாழிசை நம்ம கேட்கணும்னா நீங்க போய் சின்ன வண்டை வச்சு அதோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி காட்டினோம்னா போதும். சின்ன வண்டுகள் இருக்கு. ஐயா எடுத்துட்டு வாங்க, இங்கே சாப்பிடும். சிறிய வண்டு உள்ள இருட்டா இருக்கு, சவுண்டா இருக்கு. உள்ள போனா என்னதான், தும்பிகள்லாம் குழல் வாசிக்குது, வண்டுகள் யாழ் வாசிக்குதான். அப்புறம் யார் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னா இது பயங்கரமா இருந்துச்சு. அச்சோலையில் கதிரவனின் ஒளிக்கதிர்கள் ஒருபொழுதும் நுழைய முடியாது. ஏன்? பயங்கர டார்க்கா இருக்கு அந்த காடு. நீங்க காட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். பயங்கர டார்க்கான காடு. சூரியனுடைய கதிர் கூட என்ன செய்ய முடியாது, உள்ள போக முடியாது. சூரியன் கதிர் என்ன செய்ய எங்க வேணா போயிடும், ஆனா இங்க உள்ள போக முடியாதான். குயில் கூட நுழைந்தே செல்லுமாறு இலைகள். குயில் கூட ஃப்ரீயா போக முடியாதான், அதே வந்து இப்படி கட்டடிச்சு 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 போற மாதிரி இருக்கு. குயில் கூட நுழைந்தே செல்லுமாறு இலைகள் செறிந்த அடர்ந்த மரங்களை உடைய சோலை அரங்குல, அப்படியாப்பட்ட ஒரு அரங்குல மயில் டான்ஸ் ஆடுவான். மயில்கள் டான்ஸ் ஆடுதான். நம்ம எப்படி பொண்ணுங்கள்லாம் பார்த்து டான்ஸ் ஆடினாங்கன்னா மற்றவங்க டான்ஸ் ஆனா உட்காந்து பார்ப்போம்ல, அது மாதிரி மயில் டான்ஸ் ஆடுது, குரங்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குன்னா நம்மளோட ஜென்ரேஷன் தானே இவங்கெல்லாம், அவரோட ஜென்ரேஷன் தான் நம்ம. அப்ப குரங்குகள் அந்த காட்சியை கண்டு மகிழ்கின்றன. இருட்டு, உள்ள போனா மியூசிக் போனா டான்ஸ். டான்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டேஜை வந்து சொல்றாங்க. ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு படிச்சிட்டீங்களா மேடம்? சரி. அங்க ஒரு பொய்கை இருக்குன்றோம். பொய்கை என்னது, நீர்நிலை. அங்க ஒரு நீர்நிலை. சோலையின் நடுவே மியூசிக்ல சவுண்ட் போட்டாரு. சோலையின் நடுவே பொய்கை உள்ளது. அந்த பொய்கை நீர் எப்படி இருக்கான், ஒரே அழுக்கா இல்லாம மாசு இல்லாத பளிங்கு போல தெளிந்து இருக்குது. அப்படி கட் பண்ணா பயங்கர உங்க முகம், நீங்க குளிஞ்சு பாத்தீங்கன்னா உங்க முகமே தெரியும், அப்படி இருக்குதான். அந்த பொய்கையில அந்த பசிய இலைகளோட பரப்புல எவ்வளவு ஒரு இது பாருங்களேன். பசிய இலையில பரப்புல பல மலர்களுக்கிடையே நின்று தனியாக உயர்ந்து விளங்கும் மனமுடைய ஒரு தாமரை. நிறைய அப்படியே பளிங்கு மாதிரி இருக்குதான்.
எல்லாமே டாப் தான். மேல இருந்து கேமரா வச்சவங்க டாப்ல தான். அப்படியே பார்த்தா ஃபுல்லா செடிகளா கொடிகளா இருக்கான். நடுவுல ஒரே ஒரு தாமரை பூ இப்படி இருக்குதான். அந்த தாமரை பூல ஒரு அன்னப்பறவை உட்கார்ந்து, அந்த அன்னப்பறவை உட்கார்ந்துருக்க பார்த்தா ஒரு ராஜா உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அந்த ராஜா முன்னாடி டான்ஸ் ஆடினா எப்படி எல்லாம் பார்ப்பாங்களோ அது மாதிரி இருக்குதுன்னு விஷுவல் பண்றாங்க. அந்த தாமரை பூவில் ஓர் அன்னப்பறவை இனிதாக அரசனை போல, நான் இப்ப இந்த இதை விட்டுட்டேன், இதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து அந்த கிரீன் கலர்ல போட்டிருக்கேன். அதென்ன மணிமேகலை உள்ள ஓமைகள்னு ஒண்ணு போட்டாவே பயங்கரமான ஒரு புக்கு கிடைக்கும். மணிமேகலை உள்ள ஓமைகள் எது எல்லாம், இது அன்னப்பறவை இனிதாக ஒரு அரசனை போல உட்கார்ந்து இருக்கு. எல்லா இடத்துலயும் மாதிரி ஒரு ஓமை சொல்லிட்டே இருக்காரு. அரசனை போல வீற்றிருக்கிறது. அரசன் முன் மெல்லியலாளர்கள், ஒல்லியா இருக்கக்கூடிய ஆட்கள் டான்ஸ் ஆடுறது மாதிரி, அரசன் முன்னாடி மெல்லியலாளர்கள் டான்ஸ் ஆடுவது போல கரையில் நின்று ஒரு மயில் ஆடுது. அந்த மயில் ஆடுதான் எப்படின்னு மியூசிக் போடணுமா இல்லையா? ஒரு மியூசிக் போடணும். அதன் ஆட்டத்துக்கு தக்க முழவு ஒளியாக ஒவ்வொரு மியூசிக்கா சொல்லிட்டு வர்றாரு. நீங்க ஒரே மியூசிக் போட்டு இழுத்து இப்போ ஒரு டெக்னாலஜி இருக்குல்ல, நீங்க சிஸ்டத்துல உட்காந்துட்டு ஒரு மியூசிக்கை டைப் படிச்சேன் உங்களுக்கு கிடைச்சு டவுன்லோட் பண்ணி இங்க வச்சு லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விட்டா அது ஈஸிங் வந்துட்டே இருக்கும். அப்ப வீடியோ பாக்குற போர் அடிக்கும் நமக்கு. வேற 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 இசைக்கோர்வுகள் இருந்தாதான் நல்லா இருக்கும்ன்றக்காக அங்க என்ன சொன்னாரு? குழல், அப்புறம் யாழ், இப்ப இங்க வந்து முழவுகள். அக்கா இங்க வச்சிருங்க. முழவு ஒளியாக யார் வாசிக்கிறாவா? சம்பா கோழின்னு ஒரு கோழி வாசிக்கிறான். அப்ப அந்த கோழி சவுண்ட் எப்படி இருக்குமா? முழவு மாதிரி இருக்குமா? அந்த எவ்வளவு ஒரு டீட்டெயில் பாருங்க. முழவு ஒளியாக சம்பா கோழி குரல் எழுப்பு எழுப்பும் போல. பன்னிசைக்கும் பாட்டாக, பண் இசைக்கக்கூடிய ஒரு நல்ல ராகம், பண் இசைனா தெரியுமா உங்களுக்கு? ராகத்தை பாட்டாக பாடக்கூடிய யார் பாடுறான்னா, கொம்பின் மேல் இருக்கும் கருங்குயில் கூவதை கேள். கொம்பு மேல இருக்கக்கூடிய கருங்குயில் கூவுறதை கேளு. யார சொல்றா? சுதமதி மணிமேகலை சொல்றா. மறுபடியும் ஒரு தடவை படிச்சு பாருங்க. மணிமேகலை. ஞாயிற்று செல்வனை விரிந்த கதைகளாகிய சேனையால் விரட்டப்பட்ட உலகத்து இருள் எல்லாம் இந்த சோலையில் புகுந்து வளைத்துக் கொண்டது மாதிரி இருள் டார்க் ஆகி பயத்தை ஏற்படுத்துது. கற்பனா அந்த சோலையில் தும்பிகள் புல்லாங்குழல் வாசிக்கின்றன, வண்டுகள் யாழ் வாசிக்கின்றன. அங்கே ஒரு சின்ன சூரியனுடைய கதிர் கூட என்ன செய்ய முடியாது, உள்ள போக முடியாது. குயில் கூட நுழைந்தே செல்லுமாறு அடர்த்தியான ஒரு காடா இருக்குது. அங்க மயில் ஆடுது. மயில் ஆடுறத வந்து குரங்கு வந்து என்ன செய்யுது, உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு ஓவியத்தை கொடுத்து வரைஞ்சா வேற மாதிரி இருக்கு. சோலையின் நடுவே ஒரு பெரிய பொய்கை இருக்கு. அதோட தண்ணி ரொம்ப கிளியரா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அந்த இலைய பரப்பு ஒரு தாமரை பூ என்ன செய்யுது, பெருசா இருக்கு. அதுல வந்து ஒரு அன்னப்பறவை உட்கார்ந்து இருக்கு. அந்த அன்னப்பறவை உட்கார்ந்து இருக்கத பல மலர்களிடையே நின்று தனித்தே உயர்ந்து விளங்கும் மனமுடைய தாமரை பூவில் ஒரு அன்னப்பறவை இனிதாக அரசனை போல வீற்றிருக்கிறது. அப்ப அந்த ஒரு அன்னப்பறவை உட்கார அளவுக்கு அந்த தாமரை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. அதன் முன்னர் அரசர்கள் முன்னாங்க அரசன் முன் மெல்லியலார்கள் ஆடுவது போல மயில் ஆடுது, சம்பா கோழி முழவு வாசிக்குது, கருங்குயில் பன்னிசை வாசிக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீதிக்கு போறோம். அங்க ஒரு தாமரை பூ வந்து ரொம்ப டஸ்டா இருக்கும். ஏன் அந்த தாமரை பூ டஸ்டா இருக்குன்னா, தாழை மலர் இருக்குல்ல, தாழைன்னு இருக்குல்ல, தாழம்பூ, தாழை வந்து பெருசா வளர்ந்து கிளை பரப்பி இருக்கான். அந்த கிளையோட மடல் வந்து வெண்மையான மகரத்தூள் கொட்டுதான். தாழை பூ பூக்குதாங்க. அதுல வந்து தாழை மலர்ல இருந்து என்னது, அந்த மகரந்தம்லாம் அப்படியே கீழே கொட்டி 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 அந்த தாமரை மேல பட்டு அந்த மலரை பாக்குறப்ப கொஞ்சம் டஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வீதியில நீ நடந்து வரப்ப வீதியில உள்ள டஸ்ட் மூஞ்சி பட்டு நீ கொஞ்சம் அழுக்கா இருக்க. ஒரு பெண்ணை எப்படி ரசிக்க முடிஞ்சதுன்னா இப்படி எல்லாம் அப்படி ரசிக்க முடியல இல்ல. நீ அழுக்கா இருக்க போய் மூஞ்சி கழட்டுவான்றதை விட ஏன் உயர்வு நவிர்ச்சின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து வெரி குட், கரெக்ட், ஓகேவா. தேரோடும் வீதியில் நாம் வரும் பொழுது தூசி எழுகிறது. தேரோட வீதியில தேர் ஓடுறனாலும் தூசின்றான். இப்ப இருக்குமே, அன்னைக்கு பாத்தீங்கன்னா தார் ரோட்லாம் போட்டுக்க மாட்டாங்க, ஃபுல்லா மண்ணா தான் இருக்கும். அப்ப தேர் ஓடுறதுனால தூசி எழும்புது. அந்த தூசி ஒளி வீசும் உன் முகத்தில் படிந்தது, அதனால் உன் முகம் ஒளி மழுங்கியுள்ளது. இது எப்படி இருக்குன்னு தெரியும்னா, பொய்கை கரையில் நின்று தாளை வளர்ந்து கிளை பரப்பி உள்ளது. தாளை கிளையின் கொழுவிய மடலில் இருந்து வெண்மயமான மகரந்தத்தூள் கீழே விழுகின்றன. அந்த மகரந்தத்தூள் பொய்கையில் மலர்ந்த தாமரை மலரில் விழுகின்றன. அதனால் ஒளி மழுக்கிய உன் முகத்தை போல தாமரையும் கொஞ்சம் டஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஐயோ எங்க போச்சு?
ஓகே சார், எப்படி பயங்கரம் இல்ல? சரி, இது பயங்கரமான கற்பனை. ஓகே, மணிமேகலை கண்ணை வந்து மீன் மாதிரி சொல்லிட்டு அதை வந்து டச் பண்ணும், அது பயங்கரமா இருக்காது. இவ கண்ணை வந்து மலர இப்படி இருக்கா, அது ஏதோ மலர்னு நினைச்சு வண்டுகள் வந்து முக்கிய வருதான். இது ஒரு புதுசா மலரா இருக்கு. அவ வந்து இப்படி இப்படின்றாலாம். இப்படி இப்படின்றது எப்படி இருக்குன்னா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. மீன் கொத்தி பறவை வந்து ஒரு பெரிய ஒரு தாமரை இருக்குல்ல, ஒரு பொய்கையில வந்து மீன் இருக்கான். அந்த மீன் கொத்தி பறவை வந்து ட்ரை பண்ணுதான். ட்ரை பண்றப்ப அதுக்கு மிஸ் ஆகி போயிருந்தான். உடனே அந்த மீன் கொத்தி இப்படி இப்படின்னு பறக்கிற மாதிரி இப்ப வந்து இப்படி இப்படி இப்படின்னு செய்யறா அப்படின்னு போட்டுருக்கான். உன்னுடைய கண்கள் நீல மலர் என நினைத்து வண்டுகள் அந்த நீல மலர்ந்து இருக்கக்கூடிய பூந்துகளை உண்ண வருகின்றன. ஏதோ நீல மலரா இருக்கு, பயங்கர அவ்வளோ அழகான கண்ணா இருக்கு, அது சாப்பிட வருதான். அவற்றை உன்னுடைய சிவந்த கையினால் விளக்குகிறாய். ரெட்டா கையில் வந்து இப்படி இப்படி செய்கிறாளாம். அது எப்படி இருக்குன்னா, அதோ மலர்ந்த தாமரையில், மலர்ந்த தாமரை, இங்க மலர்ந்த தாமரை யார சொல்றா? அவன் முகத்தை சொல்றான். அவன் தாமரை போன்ற முகத்துல செலுங்கலின் மாதிரி கண்ணு இருக்கு. மலர்ந்த தாமரையில் செங்கையல் மீன்கள் பாய்ந்து துள்ளுகின்றன. ஒரு மலர் இருக்கு, ஒரு இருக்கு, அதுல வந்து தொப்பு தொப்புன்னு உழுவுது. இதுதான் நீங்க வந்து நான் அன்னைக்கே ஒரு சொன்ன மாதிரி டி ராஜன் ஒரு பாட்டுல எழுதியிருப்பாரு. சந்தன குங்குமத்தில் குங்கும சங்கமம் அரங்கேற அதுதானே உன்கண்ணம், ஒரு பாட்டு இருக்குல்ல, ஒரு பொன்மானே. என்ன பாட்டு சார்? வளர்ச்சோலை. நான் கேட்டல சார். அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா இது அப்படியே எடுத்து வச்சிருப்பாரு. அது பயங்கரமான இதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருந்தோம். இதால அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கான். அழகு சிறகு விரித்து அப்பொழுதே மீனை கவர பாய்ந்தும். அழகு சிறகு விரித்து, கை இப்படி இருக்க மாதிரியே அது என்ன செய்ய, மீன் கொத்தி பறகையும் தன்னுடைய அழகான ஒரு சிறகை விரித்து கவர பாயுது. பாஞ்சு பிடிச்சிச்சா? பிடிக்கல. மீனை கவராது நீலமணி போன்ற மீன் கொத்தி பறவை இரையை இழந்து வருந்தி நீங்குகின்ற நிலை மாதிரி உன்னுடைய சிவந்த கை வண்டை விளக்கை இழுந்து தாழ்ந்ததை போல இருக்கிறது. உச்சக்கட்ட ஒரு ஒரு பயங்கரமா என்று இவ்வாறு கூறி சுதமதி பொழிலின் சிறப்பையும் பொய்கையின் எழிலையும் காட்டினாள். மணிமேகலை அந்த மலர்வனத்தின் அழகும் சிலிப்பும் கண்டு வியந்தாள். ஓகேவா? உய்யவனத்தை பத்தி சொல்லி போறார். இப்ப ஹீரோ என்ட்ரி ஓபன் பண்றேன். இப்ப இப்படியாப்பட்டவங்க இருக்கப்ப ஹீரோ யாரு? உதயகுமார். இன்னைக்கு இதெல்லாம் வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்புறப்ப எங்க மேம் ஒருத்தவங்க உதயகுமாரா வாழ்த்துகள் போட்டாங்க. ஐயோ, அவன் தலையை வெட்டிடுவானுங்களே அப்படின்னு நினைச்சு. ஒரு ஹீரோவை எப்படி என்ட்ரி கொடுக்கணும், இதை வச்சு இன்னைக்கு பாகுபலி எடுக்கிறாங்க. இதை வச்சு இன்னைக்கு பயங்கர தமிழ் இந்திய சினிமாலே பெரிய இண்டஸ்ட்ரி எது? தெலுங்கு இண்டஸ்ட்ரி. தெலுங்குல தான் 2000 தேட்டர்கள் இருக்குன்றாங்க. அங்க இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் ஹீரோ யாரு இருக்காருன்னா புஷ்பா ஹீரோ தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இருக்காங்க. அவங்க ஒரு எடுத்த ஒரு படம், ஒரு முக்கியமான படம் இருந்துச்சு. அது என்ன படம்? பழைய கால ஒரு காட்டுக்குள்ள தெய்வங்கள் சிறுவம் எடுத்துருவாங்க. காந்தாரா 2ல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஓபன் இருக்குமா? ஒரு ஹீரோ ஓபன் இருக்காமா? என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் காந்தாரா வந்து மாடு வண்டி வச்சு ஒரு பயங்கரமா ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவதுல வந்து ஒரு தேர் வந்து பிச்சுக்கிட்டு போய் அந்த தேர் எப்படிலாம் போய் பயங்கரமா நின்று கடைசியில் நிக்கிறப்ப அப்படின்னு வச்சிருப்பாங்களா இல்லையா? ஹீரோ இன்ட்ரோடியா தானே இருக்கும். பாகுபலியில பார்த்தா யானையை வச்சிருவாரு. இதுல வந்து ஒரு பாய்மர கப்பல் எங்க இருக்கும்? இங்கதான் இருக்கீங்க நீங்களா? சரி. ஒரு பாய்மர கப்பல் புயல்ல எப்படி அடிபட்டு சின்ன பின்னமா ஆகும், அந்த மாதிரி ஒரு யானை மதம் பிடிச்சு அலையுது. அந்த யானைய தலையை எப்படி அடக்கி ஹீரோவா மாறுறான்னு ஒரு சீன் வச்சிருக்காங்க. நானே ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன், அப்படியே மாடா மாத்திருக்கேன் நான். ஒரு மார்க்கெட்ல ஒரு மாடுடைய சண்டையை வந்து காட்சி அப்படின்னு எடுத்துக்க. அது ஆக்சுவலா சிலப்பதி காத்த வச்சு எழுதுனேன். அது அதோட நீட்சியாவே இதையும் பார்க்கலாம். இப்ப கடல்ல பாய்மர கப்பல் எப்படி இருக்கும்? கடலில் தத்தளிக்கும் பாய்மர கப்பல் நடுக்கடலில் பாய் விரித்து மரக்களம் விரைகிறது. ஓபன் பண்ணா ஒரு பயங்கரமா ஒரு ஃபாஸ்டா ஒரு விரைஞ்சு போயிட்டு இருக்கு நடுக்கடல்ல. எங்க? நடுக்கடல்ல. கரையோரமா இல்ல, பூச்சி ஓடியாந்து இருப்பாங்க. நடுக்கடல்ல போகுது. திடீரென்று சுழற்காற்று சுழன்று வீசுகிறது. அதுக்கு ஒரு கட்டு எடுக்கிறீங்க. பயங்கரமா இங்கிலீஷ் படங்கள் நிறைய இருக்கும். வாஸ்கோடகாமானா அவரை பத்தி லைஃப் ஹிஸ்டரி ஒரு படம் இருக்கு. நிறைய இங்கிலீஷ் படங்கள்ல வந்து இந்த சீன்ஸ் இருக்கும். மரக்களத்தின் மேலிடம் அச்சம் தருகிறது. பயங்கரமா அடிக்கிறப்ப மரக்களத்தோட மேலிடம் இருக்குல்ல, அது வந்து பயப்படுறாங்கல்ல, ஐயோ என்ன ஆக போதோ. ஏன்னா அது அங்கதானே இப்படி அடியும். நீங்க வீட்டுல புயல் அடிக்க இருந்து பாத்திருக்கீங்களா? பக்கத்து மரம்லாம்
அலையிறப்ப நம்மளுக்கு உள்ள இருக்காது, எப்ப அந்த பில்டிங்ஸ் உழுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நானும் ஒரு பழைய பில்டிங்ல வேற இருக்கேன். மரக்கலத்தின் மேலிடம் அச்சம் தரக்கூடியதாக இருக்கிறது. அச்சம் இல்லாமல் யாருப்பா மேக்சிமம் அவர் நிறைய பார்த்திருப்பார். அச்சம் இல்லாமல் அதிலிருந்து மரக்கலத்தை செலுத்தும் மாலுமி நடுங்குகிறான். அவனுக்கு ஒரு பயம் இருக்கு உள்ள, ஆகா இந்த காத்தை நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, இப்படி இருக்கே அப்படின்னு பயங்குறான். மரக்கலத்தின் நடுவில் நின்ற உயரமான பாய்மரம் அடியில முறியுது. ஒரு ஷாட் வச்சுங்க, கர்ரக்குன்னு அப்படி முடிஞ்ச ஒரு சவுண்டோட முடியுது. அடி பயங்கரமா இருக்கு. மாலுமே என்னமா இப்படி இப்படி இப்படின்னா முடியல, கட் பண்ணா அப்படியே மரம் முறிஞ்சு அப்படியே உள்ள விழுவுது. பிணித்த முடிப்பு, வார்த்தையை பாருங்க, பிணித்த முடிப்பு அவிழ்ந்து, பிணிச்ச முடிப்புனா கட்டுன அந்த இது வந்து கட்டாயி பாய் கட்டின கயிறு அறுபடுது. அதுக்கு ஒரு கட்டு ரக்கன்னு முறிஞ்சு, இது முறிஞ்சோடனே அந்த கட்டியிருப்பாங்கல்ல அது வந்து பிச்சுக்கிட்டு போகுது. அப்ப வயிறு போன்ற நடுவிடம், படகோடி என்ன வயிறு போன்ற, எது படம் பாத்தீங்களா, டைட்டானிக் பாத்தீங்களா இல்லையா, எல்லாமே இருக்கும். உலகத்துல உள்ள எல்லா இதையும் எழுதியிருப்பாங்க. 2000 வருஷம் நம்ம எழுதியிருக்கான். வயிறு போன்ற நடுவிடம் பாழ்பட்டு பாய்கள் கிழிகின்றன. சீரியலும் அலைகள் சாட, காற்று இங்கும் அங்கும் அலைக்க, செல்லும் திசையறியாத மரக்களம் எத்திசையிலும் ஓடி ஆடுகிறது. எங்கிட்டு போறோன்னு தெரியாம பிச்சு பிச்சுட்டு ஓடிட்டு. இது அப்படியே ஒரு மாட்டுக்கு வைக்கிறான். யானையா மாடா, யானைக்கு நம்ம கதை ஞாபகத்துக்கு. இது அப்படியே எப்படியே நடுக்கடலில் பாய்விரித்து மரக்கடம் விழுகிறது, சுழல் காற்று வீசுது, மாலுமி பயப்படுறான், பாய்மரம் என்ன செய்யுது, அடியோட முறியுது, அவிழ்த்து கயிறு வந்து கட்டாய் தெரிக்குது. தெரிச்சதுக்கு அப்புறம் எங்கிட்டு போருன்னு தெரியாம இங்கிட்டும் அலைபாய்கிறது. மரக்களம் போல யானைக்கு மதம் பிடித்தல். ஓகேவா, இது மாதிரி இதை பயங்கரமா எழுதியிருப்பான். காவிரி பூம்பட்டு கட் பண்ணா, காவிரி பூம்பட்டினத்தில் பட்டத்து யானை காலவேகம் மதமயக்கமுற்று, மதம் பிடிச்சிருமா இல்லையா, மயக்கமுற்று வெறி பிடித்து அலைந்த காட்சி எப்படி இருக்கான், நடுக்கடலில் புயலில் சிக்கிய மரக்கலத்தை போல இருக்கிறது. நடுக்கடல்ல புயலில் சிக்கிய மரக்கலம் போது. 3900 ஒரு புத்தகம் இருக்கு. யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? படிங்க. ஒரு 152 பாட்டு சம்திங் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி வந்து சேர சோழ பாண்டியர்களுடைய பத்திய ஒரு 300 பாட்டு, 300 பாட்டு தான் 3900 வச்சிருக்காங்க. புரியுதா நான் சொல்றது? குழப்பறேனா சார்? 3 ராஜாக்கள், இவர் சேரர், இவர் சோழர், இவர் பாண்டியர். இவங்க 3 பேத்தை பத்தி 300 பாட்டு இருக்கு. நம்மளுக்கு கிடைக்கல, எல்லா பாட்டையும் கழிச்சு எரிஞ்சிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா உச்சக்கட்ட பயங்கரமான இமேஜின் உள்ள, அது படிக்கிறப்ப நமக்கு அப்படி இருக்கும். இதே மாதிரிதான் தேங்க்யூ சார். ஓகே, நீங்க போய் அதை படிச்சீங்கன்னா இந்த மாதிரியான விஷுவல்ஸ் வந்து கிடைக்கும். நான் அதை படிச்சுட்டு மிரண்டுட்டு இது எப்படா எழுதுறான்னு பார்த்தா இங்க இருந்து எடுத்திருக்காங்க. வாசிக்காம வரவே வராது நமக்கு. ஓகே, அதுல எப்படி இருக்குன்னா, இந்த யானை இருக்குல்ல, யானை கனவு காண ஒரு மனுஷன் நினைச்சா எப்படி இருக்கும்? யானை கனவு காணுதான். அந்த யானை பகல்லாம் என்ன பண்ணிச்சான், ஓகே என்ன மறந்துட்டேன். யானை வந்து பகல்ல வந்து ஆப்போசிட்ல உள்ள ராஜாக்கள்லாம் இன்னொரு யானை மேல உட்காந்து அதுக்கு வெண்சாம இது மாதிரி கொடை வச்சிருப்பாங்கல்ல, வெள்ளை கல்ல கொடை பிடிச்சி ராஜாக்கள் வராங்க. இந்த யானை 2 காலையும் தூக்கி அவங்களை அடிச்சு தள்ளிட்டு அந்த வெண் கொற்ற கொடையை பிடிச்சி இழுத்து தூக்கி எரிஞ்சு அடிச்சு கிடிச்சு காலி பண்ணிட்டு தூங்குது. தூங்குறவங்க டக்குன்னு முழிச்சு பாக்குது, நிலா தெரியுது. இங்கே வந்துட்டானுங்க போலக்குன்ட்டு நிலாவை வெண் கொற்ற கொடைன்னு நினைச்சு அதை பிச்சு அடிக்கலாம்னு சொல்லி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டுல எழுதுறான். இன்னொரு பாட்டுல மதில் சுவர் இருக்குல்ல, மதில் சுவர்ல உள்ள கேட் என்ன செய்தான், ஒரு யானை போய் அப்படியே அடிச்சு பிச்சு எடுச்சு நிக்கிறத பார்த்தா பாய்மர கப்பலை விரிச்சுக்கிட்டு, பாய்மரத்தை விரிச்சு நிக்கக்கூடிய கப்பல் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு. இன்னொன்னுல தன்னுடைய தந்தங்கள் இருக்கா, அதுக்கப்புறம் கால் நகங்கள் இருக்கா, இந்த போர்ல வந்து எல்லா இடத்தையும் குத்தி ஒழிச்சனால இந்த தந்தை என்ன செய்தா, முனி நொறுங்கிருச்சா, ஒண்ணு பாதியா உடஞ்சிருச்சு. கால்ல வந்து எல்லா மண்டையும் எட்டி உதச்சிச்சான். அந்த மண்டையில வந்து எல்லாமே அந்த இதுக்கு போட்டிருப்பாங்கல்ல, ஒரு கிரீடம் போட்டிருப்பாங்கல்ல, அதனால நெகம்லாம் பிச்சுட்டு போயிருச்சு. மண்டை குத்துனதுல தந்தை உடஞ்சிருச்சு, கால்ல நெகம் உடஞ்சிருச்சு. ஈவினிங் அவனோட லவ்வரை பார்க்க போகுது யானை. பார்க்க போறப்ப இதுக்கு வெக்கமா இருக்கு, பல்லு உடஞ்சு நம்ம போய் நின்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இதை உடைச்சிட்டமே,
இது வேற இப்படி இருக்கேன்னு சொல்லி அப்படியே காலை வந்து சுருக்கிக்குதான். அப்படியே இதை வந்து இப்படி இப்படி வச்சு இப்படி மூடிக்குதான். மூடிட்டு போலாமா வேணாமான்ட்டு ஒரு வைக்கப்போர் இருக்கும். அந்த வைக்கப்போட்டு வந்து எட்டி எட்டி பாக்குதான் அந்த யானையை. அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எப்ப வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இது போறதுக்கும் போகாம யோசி நிக்குது. அப்படியாப்பட்ட போர் திறங்களை உடையவன் சொல்லிட்டு அவன் எழுதுறான். எல்லாமே இங்க இருந்து வச்சிருப்பான். வெரி குட் சார், வெரி குட். நன்றி சார். ஓகே. புயலில் சிக்கிய மரக்கலத்தை போல அது இருந்தது. ஓகே. மதம் பிடித்த யானையை அடிக்க பாகன் அங்குசத்தை வீசுகிறான். ஒரு கட்டு என்ன செய்யறான், இவன் எடுத்துட்டு சர்ன்னு ஒரு அங்குசத்தை வீசுறான். அது என்ன செய்யுது, நேரா யானை மூஞ்சில போய் நச்சுன்னு குத்திருது. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நல்லா குத்திருச்சே, ரொம்ப ரத்தம் வலியுது, ரத்தத்தை குடிக்குமா, அது இன்னும் டென்ஷன் ஆயிரும். இப்ப என்ன செய்யுதுன்னா, மதம் பிடித்த யானையை அடிக்க பாகன் அங்குசத்தை வீசுகிறான். யானையின் முகத்தை அது பிளக்கிறது. அது யானையோட முகத்தை நச்சுன்னு குத்துனா அது பிளந்துருது. யானை பாகனை கீழே தள்ளி ஒரு தூக்கி அடிக்குது. நச்சுன்னு அடிச்சு அது அவன் தெரிச்சு ஓடுறான். முகத்தில் பட்ட பிளவை துதிக்கையால் துடைத்து அந்த இதை பிச்சுட்டு அதை அப்படியே தொடக்கிடும். யானை அப்படி தொடச்சிட்டு அரசர் வீதி ஒரு கட்டு, கொடித்தேர் வீதி ஒரு கட்டு, கடை வீதி எங்கும் திரிந்து பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துது. எது மாதிரியா, அந்த கப்பல் அடிச்ச மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்துது. ஓகே. அப்ப இதனால அந்த ஊரே வந்து ஒரே கலக்கமாச்சு. அது எங்க நடக்குதான், பூம்புகார் நடக்குதான். என்னன்னா, யார் யாரெல்லாம் இப்ப யானை இப்படி பண்ணிட்டு இருக்கப்ப யார் யாரெல்லாம் என்னென்ன செய்வாங்கன்னு எழுதியிருக்காரு. அடுத்தது குத்துக்கோர்காலர். கோல்னா கையில வந்து குச்சின்னு அர்த்தம். குத்துக்கோர்காரர் அவன் வந்து அவன் என்ன செய்ய தெரியலையா, ஐயோ என்ன பண்ண தெரியலையேன்னா. பாகன் பைப்போற கத்துறான், பறையடிப்போர் கத்துறாங்க, பருந்து கூட்டம் எப்படி பாருங்க விஷயம். இவன்லாம் கத்துறான், பருந்து கூட்டம் குவான்னு கத்த ஆரம்பிச்சான். ஐயோ அது கத்துதான். வறியவரும் சுழன்று கூப்பிட்டனர். ஏ வா 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 வான்னு கூப்பிடுறாங்க யானைய. அது என்ன செய்யுது, யார் அழைத்தாலும் வராமல், ஒரு நெறிக்கு உள்ள வராம, ஒரு கிராமர்ல வராம, ஓரிடத்திலும் தங்காமல், நீல நிறமுடைய பெரிய மலை ஒன்று நிலத்தில் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு யானை ஓடுறது, ஒரு பெரிய மலை துடுதுடுன்னு ஒன்னா எப்படி இருக்கும். ஒரு நீல நிறமுடைய பெரிய மலை ஒன்று நிலத்தில் திரிவது போல ஊரில் மதம் பிடித்த யானை திரிகிறது. இத பார்த்தா ஊர்ல யாரு பிஸ்தானா பார்த்து பார்த்து மாட்டிக்கிறப்பான். இல்ல மாட்டிருப்பான். ஊருக்குலாம் யார் பிஸ்தானா, பூம்புகார் தான் பிஸ்தா. ஆனா பூம்புகாரே பயந்து இருக்குன்னு சொல்றான். பகைவருக்கும் அச்சம் தரும் இரு பேருடைய பூம்புகார் அதே கலங்கிருச்சு. ஏன், ஒரு யானை வந்து அட்டூழியம் பண்றது, எவன் சாமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கலங்கிருச்சான். ஓகே. ஹீரோ இப்ப யானை இப்படி அடிச்சு பிச்சு எரிஞ்சு தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரா கூப்பிடுறது, கடவுளே யாரா வாங்க அப்படின்றப்ப, திங்களை போன்ற வெண்கொற்ற கொடையுடைய நிலாவை மாதிரி, நான் சூரியமான்னு சொல்ல, நிலாவை போல வெண்கொற்ற கொடையுடைய மன்னனின் மகன் உதயகுமாரன். அந்த மன்னன் யாருன்னு பின்னாடி பார்ப்போம். அந்த மன்னனின் மகன் உதயகுமாரன் பட்டத்து யானை மதம் கொண்டு திரிவதை கேள்விப்பட்டான். உடனே சொல்றாங்க, ஐயா ராஜா வாங்க வாங்க, அங்க பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே கடுதி செல்லும் சீக்கிரமா போகக்கூடிய வேகமுடைய யானை குதிரையின் மீது, சாரி வேகமான ஒரு யானை மேல ஏறி சொல்றாங்க, எல்லாம் கத்துறாங்க. சல்லுன்னு வந்து பாக்குறேன், ஏகப்பட்ட கார் இருக்கு. அதுல ஆடி கார் எடுத்துட்டு போற மாதிரி வந்து பாக்குறேன், நிறைய குதிரை இருக்கு. அந்த குதிரை எது டாப் மோஸ்ட், எது பயங்கரம் பறக்கும். ஏன்னா யானை பிச்சுக்கிட்டு ஓடுது. யானை ஓடி பாத்துருக்கீங்களா, சாதாரணமா ஓடாது, பயங்கரமா இருக்கும் யானை ஓடுறது பார்த்தா. பன்னி அப்படிதான், பன்னி ஓட ஓடாது, மெதுவா போகும். பன்னி ஓடுறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா போகும். அது மாதிரி பட்டத்து யானையை தாவி இறைந்து அடைந்தான். பேராண்மை உடைய யானையின் கடாத்திரம் அடக்கினான். அதெல்லாம் விஷுவல் பண்ணவே இல்லை. ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு, யானை அப்படியே தான் இருக்கு. ஆமா சார். பின்னர் அந்த வெற்றியை கொண்டாட சொல்லுங்க. இல்ல விட்டுருங்க ஒண்ணு பிரச்சனை, ஆஃப் பண்ணிடுறாரு. நானே செக் பண்றதுக்காக இருக்கேன், வாங்கினேன் புதுசா, அது சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. யானை அடக்கிட்டான். இந்த வெற்றியை கொண்டாட அழகிய தேர் முதலான படை பின்வர, உலா வரதுன்னு சொல்லுவாங்க தமிழ் சிற்றிலக்கியங்கள்ல. உலான்னு ஒரு ஏரியா இருக்கு. உலானா ராஜா வந்து வெற்றியை கொண்டாடுறதுக்கு அப்படியே உலா வரான். அவன் என்ன செய்யறான், யானை அடிக்கிறான், மக்கள் எல்லாம் கத்துறாங்க, கத்துறாங்க. தலைவன் அப்படியே எடுத்துட்டு அப்படியே உலா வரான். உலா வரும்போது மக்கள் எல்லாம் பார்த்துட்டா, இவன் யாரு, கண்டிப்பா ஒரு யானை அடக்குறானா முருகனாதான் இருப்பான். ஆனா முருகன் கழுத்து இந்த மாலை இருக்கும், இவன் கழுத்துல வேலை மாலை இருக்கிறது. அதனால இது என்ன செய்வான், இவன் வந்து கண்டிப்பா ஒரு சோழ மன்னனாதான் இருப்பான்னு சொல்லி சொல்றாங்க. உதயகுமாரனை கண்டு மக்கள் வியத்தல். தேர்தட்டின் முன்னால் தாமரை வடிவாய் நாட்டிய ஒரு அது நின்று, அவன் எப்படி நின்றுப்பான்ற வரைக்கும் சொல்றாங்க. தேர்தட்டு முன்னாடி ஒரு இது இருக்கும்ல, அதை புடிச்சிட்டு அப்படி கெத்தா வரான் அப்படின்னு போட்டுருக்காங்க. தேர்தட்டின் முன்னால்
நீ வா நவுரா, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தாமரை வடிவாய் நாட்டிய கொடுஞ்சியை பற்றி கொண்டு வெற்றி செருக்கு மிளர வருகிறான். அழகும் இளமையும் ஆண்மையும் ஒளி வீசும் இவன் தான் முருகனோ. அழகா இருக்கான், இளமையா இருக்கான், ஆண்மை ஒளி வீசக்கூடியவன் வந்து முருகனா இருப்பானோ அப்படின்னு மக்கள் என்றாங்க. ஆனால் இவன் கடம்ப மாலை அணியவில்லையே. அப்ப முருகனுடைய மாலை என்னது? கடம்ப மாலை. ஆத்தி மாலை அல்லவா அணிந்திருக்கிறான். சோ இவன் முருகன் அல்லன், சோழன் மகன் என்று உணர்ந்து தெளிந்தனர். அவ்வண்ணம் உதயகுமாரன் வெற்றி உலா வருகிறான். இப்ப யார மீட் பண்ணானா, இவன் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி இவன் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பண்ணியாச்சு. இவன் என்ன பண்ண போறான்? வந்து ஹீரோயினை மீட் பண்ண போறான். ஹீரோயினை மீட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? யார் மூலியமா சொல்லணும்? அந்த ஹீரோயின் இங்க இருக்கா, சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லணும். யானை விஷயம் தெரிஞ்சிருச்சு. இவன் ஃப்ரெண்டு ஒரு எட்டிக்குமாரன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஒரு பறத்தை ஒத்தி கூட அவன் ஜாலியா சந்தோஷமா இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கான். இவன் போய் கேட்கறான். அவன் தான் டீட்டெயில் சொல்லி இப்போ அப்படின்னு சொல்ற விஷயத்த பண்ணாங்க. எட்டிக்குமாரன் அறிமுகம் எல்லாமே ஸ்கிரிப்டடா இருக்கு. அப்படியே வந்து எங்கேயுமே தொய்வு இல்லை. திடீர்னு வந்து ஏன் ஒரு யானை விஷயம் வைக்கிறாங்க, யானை சண்டை வைக்கிறாங்க, ஏன் பட்டத்து யானை வைக்கிறாங்கன்னா அங்க கதை உட்காந்தா அங்க ஒரு ஆக்ஷன், அங்க ஒரு ஆக்ஷன் பிளாக் கட் பண்ணா இங்க ஒரு சாங் வண்டு இதெல்லாம் போடுற மாதிரி ஒரு சாங்ஸ் போடுறாங்க. இப்ப எட்டிக்குமாரன் எப்படி இருப்பான் இதுல எழுதிருக்கான் பாருங்க. நாடக கணிகர் வீதியும் எட்டிக்குமாரனும். இதெல்லாம் நான் வச்ச தலைப்பு. இது எல்லா தலைப்பும் நான் வச்சது. எனக்கு படிச்சு பிரமிச்சு. நாடக கணிகை வாழும் ஒரு அழகான வீதி, ஒரு ஷாட். இதெல்லாம் முடிச்சு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கான். அப்படியே கேமரா பேன் பண்ணி கொண்டு போறீங்க. அங்க பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு நான் சிரித்தாள் தீபாவளின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல நிறைய பெண்கள்லாம் அந்த ரோட்ல ஓரமா நிக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு ப்ராஸ்டியூஷனா இருக்கக்கூடிய ஒரு ஏரியான் தான். ஒரு நாடக கணிகையர் இருக்கக்கூடிய ஒரு அழகான வீதி. அந்த வீதியில் ஆடக பொன்னால் அணி செய்யப்பட்ட ஒரு மாளிகை. அந்த அப்படியே போறோம், எல்லா கேர்ள்ஸும் அப்படியே ரோட்ல நிக்கிறாங்க. அப்படியே இருக்கு. அங்க பார்த்தா ஒரு பெரிய மாளிகை ஒண்ணு, ஆடக பொன்னால் செய்யப்பட்ட மாளிகையா. அதுல இந்த லைன் பாருங்க. எதுக்கு நம்ம வந்து ஜன்னல் வச்சிருப்போம்? சாளரம்ன்றோம். இப்பதான் நம்ம ஜன்னல் வார்த்தை பயன்படுத்தும். இந்த காத்து இங்கிட்டு போகணும். ஓகே, இப்ப நம்ம இங்க இருந்தாங்க தெரியும்ல, அது மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்துல பெட்டு போட்டு அங்க வந்து அந்த பறத்தை கூட படுத்திருந்திருக்காங்க. போறவங்க எல்லாம் அப்படி பாத்துட்டு போற மாதிரி. அப்ப அவங்க ஆசைப்பட்டு மறுபடியும் அடுத்த பணியை கூப்பிடுவாங்கன்றதுக்காக வச்சிருப்பாங்கன்னு தெரியல. காற்று செல்வதற்காக பெருவழி அமைத்த சாளரம் வீதியின் பக்கமாக உள்ளது. ஜன்னலை எங்க வைப்பாங்க? வீதியின் பக்கமா வச்சிருக்காங்க. அச்சாளரத்தின் அருகே உள்ள மலரணை மஞ்சம், மலர்களால் செய்யப்பட்ட ஒரு பெட்ரூம் வெளியில் இருப்போருக்கும் தெரியுமாறு உள்ளது. இங்க என்ன பண்றோம்னா அங்க வந்து பார்த்துட்டு அவங்க அது மூலியமா வந்து அடுத்த ஆஃபருக்கு போவாங்க அப்படின்னு மாதிரி ஒரு டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. அந்த மஞ்சத்தில் கட் பண்ண அந்த மஞ்சத்துல யார் இருக்கா? எட்டிக்குமாரன் இருக்கான். மயிர் சாந்து அணிந்த, தலையில வந்து நல்ல எண்ணெய் போட்ட, கூந்தலை உடைய, பறத்தை உறுத்தி பக்கத்தில் இருக்க. ஓகே, அவளை தழுவாமல், அவ கூட சந்தோஷமா இல்லாம இவன் என்ன பண்றான்? ஒரு யாழை வச்சு பாட்டு பாடிட்டு இருக்கான். யாரு? எட்டிக்குமாரன். மயக்கத்துடன் மகரையாளின் சிறந்த கோட்டை தழுவி கிடந்தான் எட்டிக்குமாரன். எழுதுகோளால் வரைந்த ஓவிய பாவை போல, எழுதுகோளால் வரைந்த ஓவிய பாவை, ஆர்ட் பண்ண ஒரு பிக்சர் மாதிரி அசைவற்று இருந்த குமாரனை கண்ணுற்ற உதயகுமாரன் அவனை விழித்து, அங்கெல்லாம் முடிச்சு தலைவன் அப்படி பேன் பண்ணி ஏரியா காட்டணும். கட் பண்ணா உள்ள இவன் வரான். யார் வரா? உதயகுமார். நான் படுத்திருக்கானே, அப்புறம் உள்ள அவன் படுத்திருக்கான். அந்த பொண்ணு பக்கத்துல படுத்திருக்கு. ஆனா இவன் வந்து அதை பார்க்காம ஒரு மாதிரி யாழ் வச்சுட்டு பயங்கரமா சோக மியூசிக் வாசிட்டு இருக்கான். உள்ள அப்படி நீங்க வந்து இந்த கதையெல்லாம் பார்த்துட்டு பத்மாவதினு ஒரு படம் இருக்கு ஹிந்தியில பத்மாவதியும் அதே ஹீரோ அடிச்ச இன்னொரு படம், ஒரு ராஜா பத்தி ஒரு படம். என்ன படம் அது? போர்லாம் பண்ணுவானே, என்ன படம் அது? பாஜிராவ் மஸ்தானி. சூப்பர், ரெடி. அந்த 2 படம் பாத்தீங்கன்னா இந்த விஷுவல்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். பாஜிராவ் ஒவ்வொரு ஃப்ரேமும் வேற வேறன்னு ஒண்ணு பண்றாங்க. படத்துல ஒரு 100 ஃப்ரேம் வருது. 100 ஃப்ரேமும் வேற வேற இதா இருக்கும். அது கிரீன் மேட். ஆமா சார், ஆமா சார். கிரீன் மேட் வந்தனால அது என்ன வேணா பண்ணலான்னு அவ்வளவு அற்புதம் பண்ணிப்பாரு. அவரே மியூசிக் டைரக்டர், அவரே டைரக்டர்னால பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அந்த ஃபீல் வருது. அது கிட்டத்தட்ட நான் ஒரு 100 டைம் படம் பார்த்தேன். அந்த 2 படத்தையும் பார்த்துருப்பேன். இது எப்போ அப்படி விஷுவலா யோசிச்சாங்க. இந்த ஓவிய பதுமை, பாவை, அவங்க எப்படி படுத்திருப்பாங்க, அது எல்லாமே இருக்கும். எட்டிக்குமாரை காண யார் வரா? உதயகுமார். அப்ப எவ்வளவு பெரிய எட்டிக்குமார், எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருங்க. அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும். அவனை பார்த்துட்டு என்னடா அந்த பொண்ணு கூட ஒண்ணு பண்ணாம என்னடா யாழை வாசிட்டு இருக்கேன்னு இவர் கேட்கிறாரு. யார் கேட்கிறா? உதயகுமார் கேட்கிறான்.
உதயகுமாரன் வினா, மாதினோடும் மயக்கமடைந்து, மாதுனா பெண்ணு, மயக்கமடைந்து இருப்பாய், நீ அடைந்த துன்பம் யாதோ என வினாவினான் உதயகுமாரன். அதனை கேட்டதும் டீட்டெயில் போறான். யாரு இவன் சொல்றான், ஏன் நான் சோகமா இருக்கேன்னா, பெருத்த இளம் முளை உடைய பரத்தையுடன் எட்டிக்குமாரன் உதயகுமாரன் சொல்றான். அவன் என்ன கேட்கறான், என்னடா நீ இப்படி படுத்திருக்கேன்னா, நீ வாடின்னு சொல்லி அவளையும் கூட்டிக்கிட்டு அப்படியே மெதுவா போறான். அந்த பெண் இருக்கால, அந்த பெண்ணோட ட்ரெஸ் இல்லாம இருக்கா போல, அவளையும் அப்படி கூட்டிட்டு போறான். தேன் சிந்தும் மலர் மாலை அணிந்த அரசகுமாரனை தொழுது போட்டு போய் விஷ் பண்றான். ஏன்னா அவன் ராஜா பையனால, வணக்கம், நான் ஏன் தெரியுமா சோகமா இருக்கேன். எட்டிக்குமார் பதில், திறமையாக செய்த செம்பினில் வைத்த நறுமுரல் வாட்ட முடியும். என்னதான் நல்ல மலரா இருந்தாலும் ஒரு திறமையா செஞ்ச ஒரு இதுக்குள்ள போட்டா பூ என்ன செய்யறோம், வாடிடும். அது மாதிரி மாதவிக்கு பிறந்த மணிமேகலை வாட்டமா இருக்கான்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தை சொல்றான். அதே போல மாதவி பெற்ற மணிமேகலை தன்னுடைய பொலிவும் அழகும் இழந்து வாட்டத்துடன் மலர் கொய்ய மலர்வனத்துக்கு சென்றதை பார்த்தேன். ஏன்டா அப்படி இருக்க, இந்த பொண்ணு கூட எதுவும் பண்ணாம இருக்கேன்னா, இல்லடா நான் அவ போனா, சரி அவ போனா இப்ப என்ன, இல்ல அவளை பத்தி எனக்கு தெரியாது, அவ வந்து ஒரு பயங்கரமான வாசமான மலர், அவளை கொண்டு போய் எப்படி ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சா வாடுமோ அது மாதிரி அவ வந்து துறவரம் மேற்கொண்டு போறதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. இந்த சீன் பாருங்களேன், கண்டேன். உடனே கோவலன் அடைந்த கொடுந்துரம் நினைவுக்கு வந்தது. ஒரு பிளாஷ் கட்ல கோவலனை கழுத்து சக்கு 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 சக்குன்னு வெற்ற அந்த சிலப்பதிகாரத்தோட கட்டத்துக்கு இங்க போட்டிருக்கான். அந்த கதையை விட்டு நவுந்து போகாம இருக்காங்க. பட்டு பட்டு பட்டுன்னு அவன் கழுத்தை எப்படி வெட்டினாங்க, இவன் எப்படி இழுத்துட்டு வந்தானுங்க, இவன் தான் திருடு வந்தாங்க, கழுத்தை வெட்டினாங்கன்னா அந்த கிளாஷ் கட்டு போட்டுட்டு ஃபாஸ்டா ஒரு கட்டு போட்டு, யாழிசையில் ஒன்றிய தன்மையை மனம் இழந்து என் கையை கொடிய பகை நரம்பில் செலுத்தியது, இதுவே நான் அடைந்து தருமோ. என்னால வந்து இந்த பொண்ணை தொடாம நான் அந்த யாழில துரத்தி பாடுறேன். ஏன், ஒண்ணு அழகிய பெண்ணான இவ துறவரம் மேற்கொண்டுட்டா, ரெண்டாவது அவங்க அப்பா வேற கொண்டுட்டாங்க, இதை நினைச்சு நான் ஃபீல் ஆயிட்டேன் அப்படின்னு இவன் என்ன செய்யணும், அவங்க அப்பாவை கொண்டு நம்ம போய் கொள்றது தானே போகணும். ஆனா தலைவன் என்ன சொல்றான், நான் அவளை எப்படியே ஏத்திட்டு வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். உதயகுமாரன் எண்ணம். மணிமேகலை மாதவர் பள்ளி நீங்கி மலர்வனம் ஏகிய செய்தியை கேட்ட தேன்மலர் மாலை அணிந்த உதயகுமாரன் அவளை எளிதில் வசப்படுத்தி விடலாம் என மனமகிழ்ச்சி கொண்டான். ஓ, இவன் இங்க போயிட்டாளா, சிஸ்டரா இருக்காளா, இவளை ஈஸியா உசார் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் மனமகிழ்ச்சி அடைஞ்சிட்டு, எட்டிக்குமாரா வருந்தாத, மணிமேகலின் வாட்டத்தை போக்கி என் மணித்தேரின் மீது ஏற்றி வருவேன் என்று களிப்போடு கூறினான். சொல்லிட்டு எப்படி போறானா, ரொம்ப ஸ்லோவா போகாம முகிலை கிழித்து ஓடும் முழு நிலா போல, முகில் இருக்குல்ல மேகம், அதை பாத்துறீங்களா, நிலா வேகமா ஃபாஸ்டா போற மாதிரி, அதையும் கூட அவன் வந்து பயங்கரமா சொல்றாங்க போல மாட வீதியில் மணித்தேர் செலுத்தி வான் உயர்ந்த பூம்பொழின் வாயில் புலம் அடைந்தான். எங்க போயிட்டான், பளிக்கரைக்கு போயிட்டான். பளிக்கரைக்கு போனோடனே சவுண்ட கேட்டோடனே மணிமேகலை புரிஞ்சிருச்சு, இவன் வந்துட்டான் அப்படின்னு. வந்துட்டான்னு சொல்றதுக்கு அவன் டீட்டெயில் சொல்றான். என்னன்னா, ஆல்ரெடி இவன் என் மேல லவ்வா இருக்கான்ட்டு, யாரு உதயகுமார் என் மேல லவ்வா இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த பாட்டி இருக்கால சித்ராபதி வந்து வயந்தமாலையிட்ட சொல்லி, வயந்தமாலை ஃப்ரெண்டு யாரு, மாதவிட்ட சொல்லி, மாதவி என்ற சொல்லியிருக்கான், நம்ம டே இந்த ராஜாவுடைய பையன் இளவரசன் மேல ரொம்ப ஆசையா இருக்காண்டி, கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் ஸ்டைல் மாறிடும் அப்படின்னு சொன்னதை கேள்விப்பட்டேன், அநேகமா அவன் தான் வந்துட்டான் போலக்கு, இப்ப நான் அவனை லவ் பண்ணிட்டா துறவரம் மேற்கொள்ளட்டா அப்படின்னு ஒரு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த இந்த படம் பாத்தீங்களா, ஒரு பிரபு வந்து இருப்பாரு, அதுல வந்து பல்லவின்னு ஒரு ஹீரோயின் வந்து சிஸ்டரா இருப்பாங்க. அறுவடை நாளா அதுல ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், தேவனின் கோயில் அப்படின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு அது. தேவனின் கோவில் அப்படி ஒரு சிஸ்டரா இருக்க பொண்ணுக்கு ஒரு காதல் வந்துருச்சுன்னா அவ என்ன மாதிரியான ஃபீல் பண்ணுவான்றது எழுதியிருப்பாரு. இளையராஜாவுடைய அந்த இசையோட சவுண்டு, சித்ராவுடைய குரல், கங்கையம்முடைய வார்த்தைகள்லாம் கேட்டுட்டோம்னா அப்படியே ஒரு பெண்ணா நம்மளே மாறிடுவோன்ற மாதிரி இருக்கும். தேவனின் கோயில், இது என்ன நேரம், இது என்ன இப்படி பண்ற, நான் உன்ட்ட என்ன கேட்டேன், நான் ஒரு சுமை தாங்கி அப்படின்னு பயங்கரமா அந்த பாட்டு வைரமுத்து இவரு எழுதியிருப்பார் கங்கைமரன். நான் உன்ட்ட என்ன கேட்டேன், துறவரம் தானே கேட்டேன், என்ன ஏன் இந்த பையனை கண்ணு முன்னாடி காட்டி இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு அந்த பாட்டுல. நான் ஒரு சோக சுமை தாங்கி அப்படின்னா இருக்கும், துன்பம் தாங்கும் இடிதாங்கி கேட்டால் தருவா என்று நான் கேட்டது பண்ணியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு கேட்டு பாருங்க, நல்ல வீட்டுல இருள் சூழ்ந்து மருள் உண்டாக்குன மாதிரி வீட்டை இருட்டாக்கிட்டு நல்ல ஹெட்போன்ல உட்காந்து கேட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஊருக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கும்.
திடீர்னு சர்ச்சு வாசல்லாம் இருக்கும். இளையராஜாவோட சில மேஜிக்ஸ்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டம் டம் டம்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சர்ச்சு பெல் வரும், அப்படியே சமஸ்கிருத வார்த்தை வரும். நான் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், மாருகோ மாருகோன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, மாருகோ மாருகோ, அந்த பாட்டு. ஹீரோ வந்து கிறிஸ்டினா நான் இந்துவான்னு தெரியாது, அவன் ஒரு கன்ஃபியூஸாக மூலவாளதாக இருக்கும். அந்த பொண்ணு இந்துன்னு தெரியும். அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத ஸ்டார்ட், ஓம் ஓம் அப்படி டக்குன்னு இங்கே இங்கிலீஷில் போகும், ஒரு இங்கிலீஷ் மியூசிக் போகும், சிம்பனியில் ஒரு போடுவார், ஓம் அப்படி இப்படி இப்படி போயிட்டு டக்குன்னு ஒரு குத்துப்பாட்டில் போவார். இது எப்படி ஒரே மியூசிக் ரெண்டுங்க மிக்ஸ் ஆகுதுன்னு தெரியும். அது மாதிரி இந்த படத்தை நிறைய பண்ணியிருப்பார். இந்த சாங்ல பயங்கரமான ஒரு பாட்டா இருக்கும். அது மாதிரி இந்த சீன் இருக்கு. இது என்ன சீனு? இந்த சீன் உதயகுமாருடைய தேரொளி மணிமேகலையின் செவியில் சென்று இசைத்தது. அவ கேக்கு சவுண்ட் வந்துருச்சு, என்னடி ஏதோ சவுண்டா இருக்கே. அமுதினும் இனிய சொல்லுடைய மணிமேகலை சுதமுடியா. அவள் சொல்றப்பெல்லாம் ஒரு பயங்கரமான, அமுதை விட இனிமையான சொல்லை பேசக்கூடிய மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். நம்மளாம் அப்படி சொல்றோமான்னு தெரியல, சொல்லவே மாட்டோம். சுதமதி, உதயகுமாரன் என் மீது விருப்பமுடைய உள்ளத்தான் என்பதை சித்ராபதி வயந்தமாலைக்கு கூற, அவள் என் அன்னை மாதவிக்கு ஒரு நாள் உரைத்த சொல்லை கேட்டிருக்கிறேன். அவன் வந்துட்டான் போடி, என்னாடி ஆகுதும். ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, அவனை நினைச்சாவே எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது. இங்கு இப்போது என் செவியில் ஒலித்தது அவனுடைய தேரோசை போலும். பாருங்க, அவன் சவுண்ட வச்சே யார் வந்திருக்கான்னு கேட்டு, எவ்வளவு பேர் வந்திருக்கான், எல்லோ ராஜாக்களும் தேடி இருக்காங்க. இந்த சவுண்டு பார்த்தா எனக்கு அவன மாதிரி இருக்கு. என்ன செய்வேன் என்று மணிமேகலை பதறினாள். பழிக்கரை மண்டபத்துக்குள் புகுந்தல். மணிமேகலை கூறியதை கெட்ட மயிலை போன்ற சாயலுடைய சுதமதி, எல்லாத்துக்குமே ஒரு ஓமைதான். மயில் போன்ற சாயல் உடைய சுதமதி மணிமேகலை, சரி ஆமாண்டி எனக்கு அது மாதிரி தெரியுது, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் வராம போடி, என்ன சரி நீ போய் இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்க அப்படின்னு ஒளிய வைக்கிற மாதிரி பழிக்கரை மண்டபத்துக்குள்ள ஒளிய வச்சிடறான். உள்ள அவருக்கா, வெளிய இவனுக்கும் அவங்களுக்கு என்ன டிஸ்கஸ் நடக்குதுன்னு அடுத்த சீன் சொல்றான். யார் யாருக்கு? உதயகுமாரனும் சுதமதியும் வந்து, ஏன் நீங்க நிக்கிற, உனக்கு என்ன, நீ உனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், நீ அந்த மாதிரி பண்ணாம ஒருத்தனை கூட்டிட்டு போய் உன்னை வந்து கெடுத்து தூக்கி போட்டு போயினாமேன்றான். அப்ப அவ கதையை அவ சொல்லி அது இவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி, அப்படி அட்வைஸ் பண்ணி முடிக்கிறப்ப இவ பயங்கரமா சொல்லுவா, இந்த உடம்புன்றது சென்ட் அடிக்காட்டி வாசனை திரவியங்கள் காட்டி நார ஆரம்பிச்சிடும், இந்த மனசு வந்து இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி புத்த கருத்துக்கெல்லாம் சொல்லி, நீ ஏன்டா இப்படி இருக்குன்னு சொல்லப்ப அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி, இவ சொல்றது கரெக்ட் தானே, நம்ம ஏன் இப்படி ஜல்லித்தனமா இருக்கும்னு நினைக்கிறப்ப ஹீரோயின் அப்படி என்ட்ரி ஆவா. இது எல்லாமே அவனுக்கு போயிடும். குடிக்க கூடாது கொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அந்த ஓரமா அப்படி போனோடனே படக்கன்னு உள்ள போயிடுறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா கருத்தும் சொன்னோடனே கரெக்ட், இனிமேட்டு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப தலைவி அப்படி என்ட்ரி ஆனவன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போவான். கட் பண்றான் இந்த சீன். அப்படி இந்த பழிக்கரையை கட் பண்ணிடுறான். மணிமேகலை கூறியதை கேட்ட மயிலை போன்ற சாயலுடைய சுதமதி கலவடைந்தாள். ஐயோ அடுத்த பஞ்சாயத்தாடா அப்படின்ட்டு ஆயிட்டான். மணிமேகலையை பழிக்கரை மண்டபத்துக்குள் புகுத்தி ஒளித்து இருத்தினாள். பின்னர் அந்த அறையின் தாளை கோத்துவிட்டு, அதோட கோத்துட்டு, இந்த எப்படி எத்தனை டிஸ்டன்ஸ் எழுதியிருக்காங்க, தான் மட்டும் மண்டபத்தின் வெளியே 5 வில்களின் இடைதூரத்திலாம், ரொம்ப பக்கத்துல உள்ள போயிடுவான்ல அவன். அப்ப 5 வில்லு, இப்பதானே உங்களுக்கு இதுல இத்தனை சென்டிமீட்டர் நம்ம எழுதுறோம், அப்ப நம்மளுக்கு தெரியாது இல்ல. அப்ப வில்ல வச்சு ஒரு 5 வில்லு அளவுல வந்து அவ ஓரமா நின்னா அப்படின்னு போட்டு, நின்று கொண்டு இருந்தாள். தலைவன் உள்ள வரான். உதயகுமாரன் பழிக்கரைக்குள்ள அவன் ஆல்ரெடி என்ன பண்ணான், ஜெயிச்சுட்டு தேரோட பயங்கர படைபலத்தோட இருக்கான். படபடன்னு உள்ள என்ட்ரி ஆகலாம். நீங்க அந்த எனக்கு தெரிஞ்சு பாஜிராவ் மஸ்தானியா பத்மாவதியா தெரியல, பத்மாவதி தான் நினைக்கிறேன். ஹீரோ வந்து இப்ப எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு இது பண்ணிருப்பான். அவன்கிட்ட சொல்லிடுவான், டே ஒரு அந்த கதை தெரியுமில்ல உங்களுக்கு, ஆல்ரெடி அவன் கல்யாணம் ஆகி எல்லாம் செட்டா இருப்பான். ஒரு பொண்ணு ஒருத்தர் ஃப்ளூட் இங்கிட்டு பார்த்தா ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதை வந்து ஒரு ஃப்ளூட் வாசிக்கிற ஒரு பிராமணன் வந்து பாத்துரும். உடனே அவன் கூப்பிட்டு, நீ எனக்கு குருவா இருக்கவும் நான் அவனை விடுறேன், இல்ல அவன் கழுத்தை வெட்டிடுவேன், போயிரு, உனக்கு நான் இதுக்கு பிச்சை கொடுக்குறேன், ஓடிடுறான்னு சொல்லிடுவான். அது அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி சூப்பரா அந்த கேரக்டர், அந்த ஆளே பயங்கரமா அந்த ஃப்ளூட் என்ன செய்ய வாசிக்க ஒரு இடத்துல போய் இந்த வில்லன்ட்ட போய் ஓரமா உட்காந்து வாசிக்கிறப்ப இவன் வந்து ஒரு பெண் கூட சந்தோஷமா இருக்கப்ப இந்த இசை வந்து பயங்கர டிஸ்டர்ப் ஆகும். டக்குன்னு ஏஞ்சிருவான். ஏஞ்சி பெட் எடுத்து, என்னடா அந்த மியூசிக் இவனை கூட்டு வாங்கடா, ஏன் அவனை கூட்டி வருவாங்க, கூட்டு வந்து என்னடா பிரச்சனை, நீ என்ன பெரிய சீன் போட்டு இருக்கு, அங்க போய் பாரு, பேரழகா இருக்கா, அவளை பாத்துக்கலான்னு நீ வந்து செத்துருவ, நீ பிறப்புக்கே அவதான்னு சொன்னீங்க, அவ்வளவு பெரிய ஆள் ஆவன்னு சொல்லிட்டு இவன் போற திரட்டி இந்த ஊருக்கு வருவான். ஊருக்கு வந்து அவருடைய பில்டிங் ஆப்போசிட்லயே வந்து இங்க ஸ்டே பண்ணி, நீ ஏன் வந்து உன் பொண்டாட்டியை விடு அப்படின்னு இங்க வெயிட் பண்ணுவான் ஹீரோ. ஹீரோ ஜெயிச்சு உள்ள போய் என்ன பண்ணா, அவ அந்த சிதை எரிஞ்சிருவாங்க. இவங்க அடுத்தவன் வந்து நம்மள இது பண்ணுவான்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க எல்லா பெண்களும் நெருப்புக்குள்ள உள்ள செத்து போயிருவாங்கன்றத கதையா இருக்கும். ஆனா விஷுவலா வேற லெவல் மாட்டிருப்பான். அந்த மாதிரி தலைவன் என்ன பண்ணான், உதயகுமாரன் ஒழிக்கும் சேனையையும்
சவுண்ட் வரக்கூடிய வரான். விரைந்து செல்லும் தேரையும் பூஞ்சோலையின் வெளிப்புறம் நிறுத்தின. அவுட்ல நிப்பாட்டா, நீ யாரும் உள்ள வராத, வெயிட் பண்ண, நான் யாரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வெளிப்புறம் நிறுத்திட்டு, பல மலர்கள் பூத்து குலுங்கும் பூம்பொழிலில் கதிரவன் தோன்றியது போல. இங்கதான் அவனை வந்து பிரைட்டாவே காட்டுறான். முன்னாடிதான் வந்து ரொம்ப சாஃப்டான அப்படி இப்படின்னு போடுறப்ப இங்கதான் வெளிச்சமா சூரியன் மாதிரி பல மலர்கள் பூத்து குலுங்கும் பூம்பொழிலில் கதிரவன் தோன்றியது போல உதயகுமாரன் சோலையில் புகுந்தான். புகுந்தோன்னே அவங்களை கேள்வி கேட்கறான். போதுமா, இன்னைக்கு டயர்டாயிட்டீங்களா? இல்லையா? நல்லா இருக்குல்ல? சோலையும் மனமும் செய்குன்றும் தாமரை மலர் போன்ற சிவந்த கண்களால் அள்ளி பருகினான். அவன் எப்படி பாக்குறானா, ஏய் செம்ம ஏரியாவா இருக்காது அப்படின்னு பாப்போம்ல, அதுதான் இப்படி பாக்குறான். சோலையும் வனமும் செங்குன்றமும் எல்லாத்தையும் வந்து கண்களாலே பருகிறான். தனித்தில் இருக்கும் சுதமதியை கண்டு அரசினங்குமாரன், யாரும் இல்லாத இடத்தில் நீ தனியே நிற்கிறாய், உன் திறம் அறிந்தேன். வளர்கின்ற வனப்புடைய இளங்கொங்கைகளும் மென்மை இயல்பும் உடைய மணிமேகலை, அவளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் சொல்றான். நான் அவளை கேள்விப்பட்டிருக்கேன், பயங்கரமா இருப்பாளாமே, பயங்கரமான கொங்கைகளும் மென்மை இயல்பும் உடைய மணிமேகலை, ஆடவர் வேட்கை நோயால் தளர்ந்த வேலையை அறியும் தன்மையோட. அவளை பார்த்தோன்னே யாரு என்ன நினைப்பாங்க தெரிஞ்சிருமாமே ஆம்பளையில பத்தி அப்படின்னு சொல்றான். வடிவு அப்ப சொல்லிட்டு அவளை சொல்றான், இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருச்சாங்க. வடிவு பெறாத மழலை மொழி முற்று பெற்று. இந்த எகிறு இருக்குல்ல, இந்த எகிறு வந்து முத்தினா எப்படி இருக்குன்னு எழுதிருக்கான். அவ சின்ன பிள்ளைல இருந்து இந்த பருவத்துல இருந்து இந்த பருவத்துக்கு வந்திருக்கான்றத வடிவு பெறாத மழலை மொழி முற்று பெற்று அந்த குழந்தை வாய்ஸ் கட்டாயி அடுத்த ஸ்டேஜுக்கு போறாளாம். மணிமேகலைக்கு முளை எயிர்கள், இந்த எயிர் இருக்குல்ல, அந்த எயிர்கள்லாம் அரும்பி முத்துக்களா அவ அந்த ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலாமே, அந்த இடத்துக்கு வந்துட்டாலாமே, பருவ வயது அளந்துட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த முளை எயிர்களை வச்சு இந்த பல்லுல உள்ள எயிர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சிவந்த கயல் கொடிய மலர்கனையுடைய காமனும் மன்மதனும் அவ அழகை பார்த்தா மயங்கிருவானாமே. மாதவியை பிரிந்து இன்னத்துக்கு இங்க வந்தீங்க? யார பிரிஞ்சு? மாதவியை பிரிந்து மாதவர் வாழும் பள்ளியிலிருந்து நீங்கி மணிமேகலை தானே தனித்து மலவனம் வந்த காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்ப இவ சொல்றா, நீ யார் தெரியுமான்றா. யார? உதயகுமார், நீ யார் தெரியுமா? உங்க தாத்தா யார் தெரியுமா? நீ எந்த ஜெனரேஷன், எங்க இருந்து வந்த தெரியுமா? எந்த ஜெனடிக் தெரியுமா? யாருன்னா, நீ கரிகால சோழன் ஏரியா. அப்படி அங்க ஒரு கதையை ஒன்று ஓபன் பண்றோம். எங்கெல்லாம் வந்து கான்வர்சேஷன் போதோ அங்க வேற ஒரு கதையை ஒன்று ஓபன் பண்ணிருக்கு. ஒரு முறை கரிகால சோழனை பத்தி தெரியும் நம்மளுக்கு. சின்ன வயசுல வந்து அவங்க சின்ன வயதுல இருக்கும் பொழுதே அவன் என்ன பண்ணாங்க, அவங்க அப்பாவை கொண்டுட்டு அவனை எரிச்சு விட்டாங்க, கரிகாலாச்சு அப்படின்னாங்க. இவன் ரொம்ப சின்ன வயசுல ராஜாவாயிரும். அப்ப 2 பேர் அண்ணன் தம்பி சண்டை போட்டு வந்து எனக்கு தான் பிரிக்க போறப்ப ராஜாவை கூப்பிடுங்கன்றப்ப ராஜா வந்து குட்டி பையனா இருக்கான். இவன் என்ன நமக்கு போய் பாடம் நடத்த போறான் நீங்க நினைச்சீங்கல்ல, அது மாதிரி ராஜாவை பார்த்தோன்னா இவன் என்ன சின்ன பயலா இருக்கானே அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறப்ப, நம்ம இளமையா இருக்கமே, இது ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லி விடுங்க, நான் ராஜா வர சொல்றேன் கதையை கேட்டுட்டு உள்ள போய் கெட்டப் மாத்திட்டு முதுமையா வந்து பதில் சொல்லி போறாருல, அந்த ஜெனரேஷன் தான் நீ அப்படின்னு இவனுடைய ஹிஸ்டரிய சொல்றான். தேன் சிந்தும் மலர்கள் சூடிய கூந்தலால் சுதமதி காற்று புக முடியாத நிலவரையில் அடைக்கப்பட்ட ஒரு போன்று மனம் வருந்தினாள். காற்று புரிக்காத ஒரு ரூம்ல போட்டால்னா எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுமோ, ஐயோ இவன் வந்துட்டானா, இவனை பத்தி சொல்லி வேற இது பண்ணுமா அப்படின்னு வருத்தம் அடைஞ்சிட்டு, பேராற்றலை விளக்கமுறை காட்டும் வலிய தடந்தோள்களுடைய அரசகுமாரனே, முன்பொரு நாள் தம்முள் கருத்து மாறுபடுகின்ற 2 சோழ அரசர்கள் 2 பேரு இருவர் சோழ அரசனிடம் நீதி கேட்டு வந்தனர். அச்சோழன் இளையவன் என கருதி தம் வழக்கை உரையாது இருவரும் வாழாது இருக்க சொல்லாம இருக்கிறப்ப அரசன் தன்னுடைய இளமை பருவத்தை நாணி முதுவை பருவமுடையவன் போல வேற்றூடு கொண்டு வந்தான். நீதி கோரி இருவரும் சொல்லையும் ஆராய்ந்து அறிந்து அவர்கள் இசையத்தக்க முடிவான கருத்தை விளக்கி காட்டினான். நீ அந்த பேரருடைய சோழ கரிகால பெருவளத்தின் வழிதோன்றல் அமைதியும் அரசியல் வழக்கும் கூறுவதுண்டோ? சோ எனினும் நான் கூற உனக்கு போய் நான் சொல்ல முடியாது, உனக்கு போய் என்ன பண்ண முடியாது, அட்வைஸ் பண்ண. இருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன் கேளு, இருந்தாலும் நான் சொல்றேன் உனக்கு கேளு அப்படின்னு என்ன பண்ணாது, இருந்தாலும் நான் சொல்றேன். மன்னன் மகனே, மக்கள் உடம்பு கருமத்தால் உண்டானது. இந்த பாடி இருக்கிற ரொம்ப சாஃப்டஸ்ட் இது உலகத்திலேயே நம்ம உடம்பு தான். கீழே உளுந்தா செறைஞ்சிரும், உளுந்த மடக்கணும், எலும்பு முறிஞ்சிரும், நெருப்பு பட்டா உடனே சாம்பல் ஆயிரும். இந்த பில்டிங்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம ஈஸியா சாம்பல் ஆயிரும். ரொம்ப ரொம்ப சாஃப்டான உடம்பு நம்ம உடம்பு. இந்த உடம்பு கருமத்திற்கு விளைநிலமாக உள்ளது. அணியப்படுவதாகிய சந்தனம், நம்ம போற சந்தனம் சென்ட், இதனாலதான் என்ன செய்யுது, இந்த உடம்பு வந்து வாசமா இருக்கு. அதை நீக்கிட்டா என்ன செய்யும், கறி நாத்த அடிச்சு நாரும். முதுமை அடைந்து சாகும் தன்மையுடையது. இங்க நம்ம 100 வருஷம் 200 வருஷம் இருக்க போறது கிடையாது. அப்படியே வளர்ந்து டப்புன்னு செத்து போயிடுவோம்.
கொடிய நோய்க்கு இருப்பிடமாக உள்ளது. உடம்ப பத்தி பேசுறான். ஏன் இந்த உடம்புக்கு ஆசைப்பட்டு ஒருத்தைய டார்ச்சர் பண்ண வரன்றதான் இங்க மேட்ரு. அப்ப உடம்ப பத்தி டீடைல் சொல்றான். பற்றுகள் பற்றும் இடமா இருக்குது. என் புள்ள, என் பொண்டாட்டி, என் குடும்பம், நம்ம நிறைய உலகத்தோட மேல பற்று மேல இருக்கும். குற்றங்களை கொண்ட களமாக இருக்கிறது. பாம்பு வாழும் புற்றை போல, பாம்பு இருக்கக்கூடிய புற்றை போல சினமும் சீற்றமும் தங்கிடமாக உள்ளது. இந்த உடம்பு சினம், சீற்றம், கோபம், அழுகை எல்லாமே இருக்கு. இன்னும் 4 சொல்லுவா. அவலம், கவலை, கையறு, அழுங்கல் ஆகிய 4 நீங்கா நெஞ்சத்தை தன்னுடைய இந்த உடம்பு. அறிவிச்சிருந்தவனே. ஆமா ஆமா சார், கரெக்ட். மக்கள் உடம்பை இத்தகைய இயல்புடையது என்பதை அறிந்து வெளிப்புற அழகை வியந்து பாராட்டாமல் உடம்பை உள்ளீடாக பார்ப்பார். அதனால இந்த உடம்ப போய் நீ ரொம்ப சீன் போட்டு அவ செம்ம அழகு, அவ கண்ணு இப்படி, காது இப்படி, வாய் இப்படின்னு சொல்லாத. புரியுதா? இந்த உடம்பு எப்ப வேணா மண்ணோட போகுது. நீ ஒரு ராஜாவுடைய பையன், அது எந்த மாதிரி ஆட்கள் வந்தவன், நீ போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறான். அவளுடைய இனிய மொழிகள் அவனுடைய உள்ளத்தில் சென்று ஞான வித்தை ஊன்றுவதற்கு முன்னாள். ஆமா இல்ல, நம்ம சொல்ற மாதிரி பாடி கூப்பிட்டு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது உடம்பு, ஏன்டா அப்படி அலையிறீங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கொஞ்சம் மாறும்ல. அப்படி போறப்ப பளிக்கரையின் உட்புறத்தே, எப்படி மியூசிக் போறான்னு பாருங்க, பளிக்கரையின் உட்புறத்தே மறைந்திருந்த இளங்கொடி மணிமேகலையின் பளிங்கு பாவை போன்ற உருவம் இளவரசனின் முன்னால் கொண்டு தோன்றியது அப்படின்னா அடுத்தது மணிமேகலை தெய்வம். மணி என்ன ஆகுது? கரெக்ட் சார். போலாமா? இன்னொரு ½ அன் ஹவர்ல முடிச்சிடலாமா? இல்ல போதுமா? இல்ல ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாரு, அதான் பார்த்தேன். யாருன்னு அவருக்கே தெரியும். சொக்குது சார் அப்படின்னு. ஏசி வேற. போதுமான்னு கேக்குறேன். போதுன்னா விட்டுடலாம். சொல்லுங்க. இருக்கும். அது வேற. அப்படியே வாசிங்க சும்மா. யாராவது மணிமேகலை தன்னை வெளிப்படுத்துதல். உதயகுமரன் மனத்தை மயக்கிய மணிமேகலை அழகிய இளம் பொற்கொடி போன்றவள். ஒளி வீசும் திருமேனியுடைய தேவர்களும் கண்டு வியக்கும் மனப்பு உடையவள். சுதமதி பளிக்கரையில் விப்புறத்தே அறிவுரை ஆற்றிக் கொண்டிருந்த பொழுது பளிங்கு மண்டபத்தில் வலது தூணில் உருவுத்திரையாய் அமைந்த பொறுமிக எழினியை உதயகுமாரன் தன்னை காணுமாறு மணிமேகலை விளக்கினாள். பாவை கூத்து கூடி அவுணர் மோகித்து விழும்படி திருவாகிய செய்யோல் திருமகள் உருகொண்ட பாவையைப் போல மணிமேகலை தன் வடிவத்தை வெளிப்படுத்தினாள். மனம் கமழும் மலர்களை 5 அணைகளையும் மீனை கொடியாகவும் உடைய மதனவேலும் மணிமேகலை வடிவம் தோன்றியவுடன் வெளிப்பட்டான். அதனால் மணிமேகலை உருவத்தை கண்ட உதயகுமரனுக்கு உடனே காமநோய் எழுந்தது. உதயகுமாரன் செயல். பளிங்கரையினுள் தோன்றிய மணிமேகலையின் உருவத்தை ஓவியம் என்று உதயகுமரன் எண்ணினான். அதை எழுத ஓவியன் தன் உள்ளத்தில் என்னவாறு கற்பனை செய்திருப்பானோ என்று வியந்தான். ஆனால் அவ்வுருவம் ஓவியம் அன்று, அழகான கண்களுடைய மணிமேகலையே என்பதை தெளிவு தெரிந்தான். பளிங்கு மண்டபத்தில் வாயில் புறம் எப்பக்கம் உள்ளது என்று காண்பதற்கு சுவரெங்கும் தன் கையால் தடவினான். சுற்றி தடவும் பொழுது சித்திரை கைத்தொழிலால் அமைந்தது போன்று மணிமேகலையின் உருவம் எல்லா பக்கமும் தோன்றியது. பின்னர் சுதமதியை நோக்கி, உன்னுடைய இளங்கொடி போன்ற மணிமேகலையை எத்திரத்தாள் என உதயகுமரன் வினவினாள். சுதமதி பதில். தூய மலரணிந்த கூந்தலுடையாள் சுதமதி. அரசிலங்குமார கிரௌஞ்ச மலையை வென்ற முருகனுடைய இளமையும் அழகும் உன்னிடம் உள்ளன. ஆனால் ஆராய்ந்து எடுத்த பசிய வலையில் அணிந்த மணிமேகலை உன்னுடைய இளமையும் அழகையும் தன்னுடைய கண்களால் அள்ளி பருக மாட்டாள். வினை வழி வந்த தவநெறியை மேற்கொண்டவள், சாபமாகிய அம்பு உடையவள்,
காமனை வெற்றி கொண்ட வாய்மை உடையவள் என்று அவனுக்கு அறிவுறுத்தினாள். கேக்குறான், புரியுதா? இப்ப சுதமதி சொல்றா, நீ அழகா தான் இருக்க, சூப்பரா தான் இருக்க, ஆனா உன் அழகெல்லாம் அங்கெல்லாம் செல்லுபடியா தம்பி, கிளம்பு அப்படின்றான். நீர் உன்னை இவன் கேக்குறான், அது எப்படி ஒரு பொண்ணுக்கு காமம் வராம இருக்கும்? காமம் என்பது இயல்பு தானே. நீர்பெருக்கு உடஞ்சி அடிச்சுட்டு வந்துச்சுன்னா எல்லாத்தோடைய அந்த மதில் உடஞ்சுதானே ஆகும். அப்ப அவளுக்கு லவ் வந்தா, காமம் வந்தா அவளுக்கு வரும்ல. சிஸ்டரு, சாமியாரு, இவங்க இவங்களாம் மட்டும் என்ன அப்படின்னு கேட்கற மாதிரி கேட்கறான். ஆமா, கரெக்ட். நீர்பெருக்கு மிகுந்து விட்ட போது அதனை தாங்கும் அரணும் உண்டோ? அரண் அது கரை. அதை போலவே காமம் பொங்கி பெருக உண்டாகுமாயின், காமம் மட்டும் பொங்கி பெருங்க. இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா கிரைமுக்கு பின்னாடி ஏன் காமம் இருக்குன்னா இதான் பிரச்சனை. இப்ப சாமியார் சிஸ்டர்ஸ் நம்ம ஏன் வழிபடுறோம்? இந்து சாமியா இருந்தாலும் சரி, முஸ்லீம் சாமியா இருந்தாலும் சரி, கிறிஸ்டின் சாமியா இருந்தாலும், ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காம எண்ணத்தை அவங்க எப்படி தவிர்த்துட்டு போறாங்க. அதனாலதான் நம்ம அவங்களுக்கு எவ்வளவு சின்ன வயசா இருந்தாலும் மரியாதை கொடுக்குறோம் தான் மேட்டர். ஏன்னா காமத்தோட இயல்பு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் காலி இயல்பு. அது ஒரு நாய் பன்னிப்பு எல்லாத்துக்குமே உள்ள ஒரு இயல்பு தான், ஒரு உடம்போட வேட்கை தான். நீர்பெருக்கு மிகுந்து விட்ட பொழுது அதனை தாங்கும் அரணும் உண்டோ? அதை போலவே காமம் பொங்கி பெருக உண்டாகுமாயின் அதனை உள்ளே அடக்கி நிறுத்தும் நிறையும் உண்டோ? அப்படியா? அப்படிலாம் ஒண்ணு இருக்கா அப்படி கேட்கறான். நீங்க பயங்கரமா கட்டுப்படுத்தி இருந்துவீங்கல்ல. சிறப்பு மிக்க பண்புடையவள் ஆனால் என்ன? அவ பெரிய பண்பு கிண்புன்ற நீ என்னமோ என்ன அது அவனோட ஈகோ டச் பண்ற மாதிரி தானே. நீ என்னதான் அழகா இருந்தாலும் அவனை பார்க்க முடியாது. சிறப்பு மிக்க பண்புள்ளாக இருக்கட்டும், ஓகே என பொறாமை கொண்ட உள்ளத்தோடு கூறினான். அதுக்கு அவ சொல்றா, பழிக்கரை விட்டு நீங்கும் முன்னர் சுதமதியின் வரலாற்றை அறிய உதயகுமாரன் இருந்தான். சரி, இது அப்படியா, சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப, ஆமா உன்னை கேள்விப்பட்டேன், நீ அந்த இவன் அவன் பேருனா ஒரு ஆமா ஒருத்தவனை தூக்கிட்டு போய் மேலே கெடுத்து அமிச்சிட்டானாமே, ஊர் ஃபுல்லா அவன் அப்படி சொல்றானுங்க, உன் கதை தான் என்ன அப்படின்றப்ப அவங்க அப்பா கதையை அவ சொல்றான். பழிக்கரை விட்டு சொல்றான், அழகிய சிவந்த சாயலுடைய சுதமதி ஆரவாரம் மிகுந்த இந்த போரூரில் பலராலும் நீ ஒரு வித்தியாதரனால் சமண பள்ளியில் கைவிடப்பட்ட மெல்லியல் என்றே கூறப்படுவள் அல்லவா? ஆயிலேயே அச்சமண முனிவர்கள் வாழும் இடத்தை விட்டு, அந்த சமண முனிவர்கள் இருக்க இடத்தை விட்டுட்டு நீ ஏன் சமணர்கள் கிறிஸ்டின் இந்து பிரச்சனை, முஸ்லீம் இந்து பிரச்சனை மாதிரி சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் அன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து. அதே மாதிரி வைரவர்களுக்கும் இவங்களுக்கும் சைவர்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. அப்ப அந்த கொள்கையை உடைக்கிற மாதிரி கேட்கறான். ஆமா நீ சமண பள்ளியில் தான் இந்த என்னத்துக்கு நீ இங்க வந்த அப்படின்னு கேட்கறான். சமண முனிவர்கள் வாழும் இடத்தை விட்டு புத்தர் அருளிய அறநெறியை தழுவிய மணிமேகலை இங்க காரணத்தை கூறு அப்படின்னா, எங்க அப்பா நான் அப்படியெல்லாம் கெட்டு போனேன்னு தெரிஞ்ச உடனே நாங்க பிராமின் அது சொல்லுவார்ல, ஆல்ரெடி இரு பிறப்பாளன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி நாங்க எஸ் ஆல்ரெடி அந்த பஞ்சாயத்து இருந்துச்சு. நான் அப்படி கெட்டு போன தெரிஞ்சோன்னா மத்தவங்களா இருந்தா என்ன செய்வாங்க, எங்க கேஸ்ட்ல அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பிராமணர்கள்ல. ஆனா எங்க அப்பா எனக்கு அந்த பிராமணமே வேணாம், நான் என் பொண்ணு தான் வேணும்னு சொல்லி என் கூட இருந்துட்டு ஒவ்வொரு இடமா போய் பிச்சை எடுத்து எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து இருந்தாரு. திடீர்னு அவர் அங்க ஒரு ஆக்சிடென்ட் பிளாக், ஒரு மாடு அவர் வயிற்ற குத்தி கிழிச்சிட்டு, ஒரு குழந்தை பெத்த மாடுன்னு போறோம், ஒரு குழந்தை பெத்த மாடு எங்க அப்பாவை வயிற்ற குத்தி கிழிச்சிருச்சு. அப்ப நாங்க தூக்கிட்டு போய் இந்த சமண முனிவர்கள் இருக்க இடம் தானே, நாங்க தானே இருந்தேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் எங்க அப்பா காப்பாத்து நான் கத்தி கதறினேன். ஆனா ஒரு சமண முனிவர் கூட இது எங்களுடைய வேலை கிடையாது, நாங்க நெருப்பு ரத்தத்தெல்லாம் தொட மாட்டோம், நீ வெளியே போன்னு சொல்லி துரத்திட்டாங்க. அப்ப ஒரு புத்த துறவி எங்க அப்பா கட்டுக்கட்டுலாம் போட்டு சரி பண்ணாரு. அதுல தான் நான் இங்க வந்தேன்னு சொன்னேன். அந்த மத கருத்துக்களே அங்கங்க அடி டச் பண்ணி இவங்க மோசமானவங்க, நாங்களாம் நல்லவங்க அப்படின்றதே சொல்றாங்க. வீர கடல் அணிந்த இளவரசே, உன்னுடைய மாலை வாழ்க, தீய நெறியில் செல்லாத நெஞ்சமுடையவனாகுக, கடல் சூழ்ந்த உலகத்தை ஆளும் மன்னனே, மணிமேகலை நான் வந்த காரணத்தை கேட்டருள். என்னுடைய தந்தை என்னுடைய தாயை இழந்தவர், அம்மா அப்பா இல்ல. ஏன்னா ஏன் அவங்க அம்மாவும் கூட வந்திருக்கலாம் இல்லைன்னா, அவங்க அம்மாவும் இல்ல. உறுதியுடைய உள்ளமுடைய எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, பட்டினி விரதம் இருந்து உண்ணும் நோம்புடையவர், எப்பயுமே அவர் ஃபுல்லா ஆச்சாரமா இருப்பாரு. மழைவளம் தரத்தக்க நெருப்பை வளர்த்து பூசிப்பவர். நான் என்னுடைய தீய வினையால் மாறுத வேகன் என்ற விஞ்சையினால் வசப்படுத்தப்பட்டு பிழை மனம் எய்தினேன். அதை பிழை மனம்னே சொல்றான், திருமணம் மாதிரி பிழை மனம்னு சொல்றான். என்னை காணாமல் என் தந்தை வருந்தினார். பின்னர் குமரிக்கடலில் வானரங்கள் கட்டிய பெரிய நீர்த்துறையில் நீராட செல்லும் மக்கள் பலரோடு சேர்ந்து அவர் எப்படி வந்தார்னு சொல்றாங்க. ஸ்ரீலங்கால ஒரு கேங் வந்துச்சு, அந்த கேங்ல எங்க அப்பா வந்துட்டான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, குமரிக்கடல்ல வானரங்கள்னா யாரு, அந்த குரங்கு இனங்கள்
கட்டிய பெரிய நீர்த்துறையில் நீராடச் செல்லும் மக்கள் பலரோடு தானும் சேர்ந்து சென்றார். செல்லுமிடங்கள் எல்லாம் என் தகைமையால் என்னை தேடினார். காவிரி கடலில் கலக்கும் பெருந்துறை நீராட வரும் பார்ப்பனோடு இந்த பார்ப்பட்டேன்னு வந்தார். இங்கு என்னை கண்டு ஒரு நடிகர் கமலஹாசனுக்கு வந்து ஒரு பாகிஸ்தானி எழுத்தாளர் பயங்கர ரொம்ப பிடிக்கும். அவர் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? மறந்துருச்சு. மண்டோ. அவருடைய ஒரு கதை திறன்னு ஒரு கதை இருக்கு, ஒரு சிறுகதை. அந்த கதை படிச்சு பாருங்க. ஒரு அப்பா வந்து இந்த பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரிஞ்ச பொழுது தன்னுடைய மகளை காணான்னு தேடிட்டு அலைவாரு. ரொம்ப பயங்கரமான கதை. அது படிச்சோம்னா ஒரு மாதிரி 2 நாள் தூக்கும். அந்த கதையை தான் தூக்கி கமல் அப்படியே வந்து மகாநதியில வந்து வச்சிருப்பாரு. தன்னுடைய பொண்ணை வந்து ஒரு ப்ராஸ்டியூட் இடத்துல வந்து விட்ட அந்த கதையை வந்து அந்த கதையும் பயங்கரமா இருக்கும். அதுக்கு இந்த சீன் பயங்கரமா இருக்கும். எடுத்து எப்படி வைக்கிறது தான் மேட்ரு. எப்படி வைக்கிறோம், எவ்வளவு அழகா வச்சுக்கிறோம் தான் மேட்ரு. இது ஒரு அப்பாவும் மகளை தேடி போற மாதிரி. என்னை பார்த்துட்டு, என் மகளே இங்கு எவ்வாறு வந்தாய் என்ற துயரத்தோடு வினவி என்னை தழுவி என் மீது வற்றாத கண்ணீர் சொரிந்து வருந்தினார். ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் சீன். பிழைமனம் எய்திய நான்மறை ஓதும் பார்ப்பனோடு இங்கு இருக்க தகுதியற்றவள். ஆயினும் என் தந்தை என் மீது மிக்க அன்பு கொண்டவர். ஆதலால் என்னை கைவிடாது இறந்துண்டு என்னை காத்து வந்தார். இப்பூம்புகாரில் பரவி கிடக்கும் பல இல்லங்கள் தோறும் சென்று அந்த இப்படி பிச்சை எடுத்து எங்க அப்பா போயிட்டு இருக்கப்ப ஒரு புள்ள பெத்த ஒரு மாடு வந்து எங்க அப்பா குத்தி தூக்கி இருந்துச்சு. ஒரு நாள் அண்மையில் கன்று என்ற நிலையுடைய ஒரு பசு என் தந்தை மேற்பாய்ந்து வயிற்றில் குத்தி புண்ணாக்கியது. பெருங்குடல் வெளிவந்து விட்டது. அப்படியே குடல்லாம் கொட்டிருச்சு. தனக்குற்ற துன்பத்தை தாங்க மாட்டாதவராய் தன்னுடைய மகள் இருந்த இடமேதால் ஆதரிப்பார் நினைத்தார். சரியாமா இவங்களை இங்க போனோம்னா காப்பாத்திடுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போனா காப்பாத மாதிரி சமணப்பள்ளிக்கு ஒடியாரா. அலரி மாலையை உள்ளங்கையில் கொண்டார் போல. எப்படி சொல்றாங்க, அலரி மாலையை வந்து உள்ளங்கையில வச்சுட்டு வந்தோம்னா குடலை அள்ளி அப்படி வச்சுட்டு வரான். குடல் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் புது புதுன்னு பெருத்துரும். இப்ப நம்ம வயிற்று கிழிச்சு இந்த குடல் எடுத்தீங்கன்னா சாலிகிராமம் வரையும் போவோம். அவ்வளவு லெங்கான ஒரு குடல் நம்ம சுத்தி 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 உள்ள இருக்கு. அந்த குடல் அப்படியே கொட்டுச்சு. நான் பாத்துருக்கேன், ஒருத்தர் வெயிட கிழிச்சு விட்டானுங்க, அப்படியே குடல் கொட்டுனுச்சு. அப்படியே வச்சுட்டு ஒரு துண்டை எடுத்து அப்படியே கட்டிட்டு ஓடி போய் இது பண்ணான். ஒரு ரவுடி அந்த ஏரியால அந்த சீன் பார்த்தேன். அலரி மாலையை உள்ளங்கையில் கொண்டாரு போல நீண்ட பெருங்குடலை நினைத்துடன் நினம்னா என்னது, சலம் ரத்தம் இதெல்லாம் கையில் ஏந்தி கொண்டு சமணப்பள்ளியை நாங்க அடைஞ்சோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சமண பெரியோர்களோ உண்மை சரணடைந்தோம் என்று அவரில் வீழ்ந்தோம். பெரியோர்களே நாங்க உங்களை பானா சரணடைஞ்சோம். ஆனால் மாசற்ற தவமடிவமுடைய சமண பெரியோர்களோ என் தந்தையின் அவல நிலையை சமண பள்ளிக்குரிய தன்மை அன்று என்று கூறி என்னிடம் சினந்து எம்மை வெளியே செல்லுமாறு கையை அசைத்து வெளியே கிளம்புகிறார். ஈவு இரக்கமில்லாமல் வெளியேற்றப்பட்டு எங்கள் கண்களில் பெருகும் கண்ணீரோடு வீதியில் நின்றோம். போவோர் வருவோர் எல்லாரையும் பாதுகாப்பீர், யாரும் இருக்கீங்களா நாங்க கத்துன்னு கத்துறோம். எமோஷனல் வேற லெவல்ல போய் சீன்லாம் பண்ணீங்கன்னா. அந்த நேரத்துல சங்க தருமன் என்ன ஒரு புத்தன் வந்தான். தவமுனிவன் வேளையில் சங்க தருமன் என்னும் அவளே வந்தான். அவனை தொடும் மாடங்களுடைய இல்லங்கள் தோறும் செல்பவன். வானை தொடும் இல்லங்கள் தோறக்கூடிய அவன் போகக்கூடியவன். வானை தொடக்கூடிய மாடங்களுடைய இல்லங்களும் சேர்வன். கையில் பிச்சை பாத்திரம் உடையோன். கதிரவன் காயும் உச்சி பொழுதும் அப்படியே போயிட்டு என்ன பண்றான், அவன் தான் காப்பாத்துறான். அவன் யாரை காப்பாத்திட்டான், அதனால நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்றான். அவன் தான் எனக்கு வந்து புத்தனுடைய பெருமைகளை சொன்னான். புத்தனுடைய பெருமை என்ன, புத்தன் எங்கள் இறைவன், இயல்பாக அமைந்த நற்குண குணங்கள் சீலன், குற்றமற்ற குணங்கள் இலக்கியமாக உள்ளோன், உலக நெறியுடைய பல பிறப்புகளை அப்படின்னு புத்தருடைய எல்லா டீட்டெயிலையும் அவர் எப்படியாப்பட்டவர்னு அவரோட கேரக்டர் செட்சை இங்க சொல்லிடுறாங்க. புத்தருடைய கேரக்டர் செட் சொல்லிட்டு சொல்றான். அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றான், உதயகுமார்லாம் கதையெல்லாம் கேட்டுட்டு, அழகிய சொல்லை உடைய ஆயிலையே உன் வரலாறு அறிந்தேன், கொடி போன்ற நுண்ணிய இடையுடைய மணிமேகலையை சித்ராபதியின் உதவியால் அடைவேன். இதான் ரொம்ப டப்பான பயங்கரமான ஒரு விஷயம். சரி நீ சொல்லலாம், ஓகேதான். அவங்க ஆயா என்ன தெரியுமில்ல எனக்கு, அவங்க ஆயிட்ட போய் காசை கொடுத்தா மகளே கொடுத்துச்சு. அன்னைக்கு மாதவி என்ன பண்ண, மாதவி எப்படி கொடுத்தாங்க, கோவலன்ட்ட அது மாதிரி நான் போய் அவளுக்கு காசை கொடுத்து வாங்கிறேன். இதை கேட்டா அவளுக்கு எப்படி இருக்கும், யாருக்கு, மணிமேகலைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மள என்ன இன்னும் வந்து அம்மா எங்க பாட்டி ஏதாவது செஞ்சாங்கன்றக்கா என்ன பாக்குறியா அப்படின்னு அவள் பயங்கர கஷ்டமாயிட்டு அவள் ஃபீல் பண்ணான். அடைவேன் என்று கூறிவிட்டு பூஞ்சோலையிலிருந்து காம நோயால் தலைவுற்றவனாக உதயகுமார்னு சொன்னான். அங்கிருந்து கிளம்பி சரி நான் நீ என்ன பெரிய மேட்ல அது உள்ளே இருக்கட்டும், நான் உங்க ஆயா பத்தி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப வெளியே வரா, யாரு வரா, மணிமேகலை. எல்லாத்தையும் தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன்ல, ரைட்டா. மணிமேகலை பளிங்கு மண்டபத்தை திறந்தாள். அவனுடைய குளிர் நிலாமுகத்தில் கழிவெறி கொண்ட மீன்களை ஒத்த கண்கள் சுதமதியை குறிப்பாக பார்த்தன. அவளோட குளிர் முகத்துல அவள் கண்ணை பாக்குறான். கற்பில்லாதவள் என்னென்ன சொல்றான் அவன் என்னன்னு சொல்றான், என்னவா, கற்பு இல்லாதவள்றான், தவ உணர்ச்சி அற்றவள்றான், பரத்தையர் குலத்திற்கு ஏற்றவாறு காவல் இல்லாதவள். அவங்க குளத்துல வந்து காவல் யாருமே இருக்க மாட்டாங்க, யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம்.
பொருள் கொடுப்போருக்கு தன்னை விற்கும் விலைமகள், என்னை விரும்பியவன் இவ்வாறு பழித்துரை சென்றான். அவன் என்னென்ன பேசுறான் என்னை பத்தி இல்ல, எங்க அம்மாவை பத்தி பேசுறான், என் குடும்பத்தை பத்தி, ஆனாலும் நான் அவன் எப்படி என் மைண்ட் அவன் பின்னாடி போகுதுன்னு கேட்க. ஆயினும் அந்த அயலான் பின்னே என் நெஞ்சம் சென்றது. அன்னையே, இதுவோ காமத்தின் இயல்பு. இதுதான் காமத்தோட இயல்பு போல. என்னை பத்தி கேவலமா பேசுறான், காசு கொடுத்துருவேன், காசை கொடுத்தா படுத்துருவேன், எல்லாமே பேசுறான், ஆனாலும் என் மனசு எப்படி சூப்பராக அந்த வரிகள் எல்லாரும். இதுவோ காமத்தின் இயல்பு, இதுதான் என்றால், இதுதான் காமம்னு நினைச்சா இந்த காமத்தின் இயல்பு கெடுட்டும்ன்றான். ஏன்னா அவர் துறவரம் வச்சிருக்கான். இது இப்படிலாம் திட்டினவன் பின்னாடி நான் போறேன். நீங்க பெண்கள் பார்த்துருக்கீங்களா, குடியாரனா இருப்பான், அதா இருப்பான், இதா இருப்பான், புரியுங்க, ஆனாலும் அவன் தான் வேணும்னு. அதுதான் காமத்தின் இயல்பு என்றால் அது கெடுக அப்படின்னு சொல்றான் என்று மதுமலர் குழலால் மணிமேகலை வருத்தி உரைத்தால் சுதமதியும் மணிமேகலையும் தெரியல. இப்ப மணிமேகலா தெய்வம் தோன்றுது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல பேசிட்டு இருக்கப்ப அந்த மணிமேகலா தெய்வம் தோன்றி என்ன பேசுனுச்சு, என்ன வந்துச்சுன்னா அடுத்தது இன்னும் 4 ஸ்லைடு தான் இருக்கு. அப்பொழுது முழக்கங்கள் மிகுந்த இந்திர விழாவை காண, முழக்கங்கள் மிகுந்த என்னென்ன முழக்கங்கள் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் விழாவரை கதையிலே, காண மணிமேகலா தெய்வம் புகாரில் வாழும் ஒரு பெண்ணின் வடிவத்தோடு வேற ஒரு கேரக்டர்ல விண்ணில் எழுந்து ஓவனத்திற்கு இறங்கியது. அதுதான் தூக்கிட்டு போய் அங்க விடும். முக்காலத்தை மறிமுனவுடன் நிலத்தின் எல்லையை கடந்த மணிமேகலா தெய்வம் தோன்றிய காட்சியானது எப்படி இருக்குன்னா, சுடர்விடும் மாணிக்க பூங்கொடி, சுடர்விடும் மாணிக்க பூங்கொடி பெரிய நில உலகின் மருங்கே வந்து தன்னந்தனியே திரிவது போல இருக்கான். ஒரு மாணிக்க பூங்கொடி நிலா உலகம் வந்து தன்னந்தனியா திரிகிற மாதிரி அந்த தெய்வம் அப்படியே பயங்கரமா வந்து இறங்குது. பளிங்கு மண்டபத்தின் பாதபீடியை சுற்றி வளம் வந்தது. பாதபீடிகை என்னது, புத்தருடைய அந்த பாதம். இப்ப பெண்களை வந்து வர்ணிக்கணும்னா தலையில இருந்து கால் வர்ணிக்கணும், கேசாதி பாதம்ன்றாங்க. கடவுளை வர்ணிக்கிறப்ப பாதாதி கேசம், உன் பாதத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படி போறேன். அது குரு கண்ணதாசன் எழுதிப்பாரு, அழகே அழகேன்னு ஒரு பாரு, அழகே அழகு அப்படின்னு வரல, அந்த மாதிரி மேல இருந்து வர்ணிக்கணும். சாமியை வர்ணிக்கிறப்ப கால்ல இருந்து வர்ணிக்கணும். தெய்வம் புத்தனை வாழ்த்தல், அவ வந்து மணிமேகலா தெய்வம் இறங்கி புத்தருடைய பாதத்துல போய் சாமி கும்பிடுது. என்ன சொல்லுது, அறிவுடையவனே, தூயவனே, அறவோனே, இதெல்லாம் தூக்கி அங்க நீங்க வச்சுக்கலாம். யாரா வரவேற்புரை வாசிக்க வந்தாங்கன்னா, யாரா வரவேற்புரை கேட்டாங்கன்னா, அறிவுடையவனே, தூயவனே, அறவோனே, பழம் புகழுடையவனே, உலகம் உய்ய நோன்பு நோட்டதால் உயர்ந்தவனே என்று சொல்லி உன்னை புகழ்வேனோ, அல்லது குற்றங்களை கடிந்தவனே, கடுஞ்சினத்தை நீக்கியவனே, முற்றும் உணர்ந்த முதல்வனே என்று சொல்லி புகழ்வேனோ, மாறனை வென்றோனே, இன்பம் வடிவாக உள்ளோனே, தீய நெறியான கடும்பகை அளித்தோனே என்று சொல்லி புகழ்வேனோ, 1000 மாறங்களுடைய அறிவொளி ரேகை பொருந்திய திருத்தமான உன்னுடைய மலரடிகளை 1000 நாவில்லாத நான் எப்படி போற்றி புகழ்வேன். இப்படிலாம் விட்டு ஓட்டிக்கலாம் என்று தன் வளைந்த நாவால் மணிமேகலா தெய்வம் புத்தரை புகழ்ந்தது. அதுக்கப்புறமேட்டு புத்தர் வந்து எப்படிலாம் இருப்பார்னு சொல்றாங்க. அவர் அடி எப்படி இருக்கும், அவருடைய சிலம்பு எப்படி இருக்கும், அந்த சிலம்புல வரக்கூடிய சவுண்ட் எப்படி இருக்கும். அடின்னா கால் தானே, அவர் கால் எப்படி இருந்துச்சு, அந்த சிலம்பு இருந்துச்சு, அந்த சிலம்புல ஒரு சவுண்ட் எப்படி இருந்துச்சு, அவர் இடுப்புல எப்படி மணிமேகலான்னு ஒரு இது கட்டியிருந்தாரு. அப்புறம் அதுதானே இல்ல இவரை சொல்றாங்களா, சரி இது இவரை சொல்றாங்க, யார, மணிமேகலா தெய்வத்தை சொல்றாங்க. மணிமேகலா தெய்வம் எப்படி இருக்கு அப்படின்னா, புகார் என்னும் பூங்கொடி போன்ற நங்கை அறிவின் எல்லையை கடந்தவளாக, அவருக்கு ஃபர்ஸ்ட் புத்தரை சொல்லிட்டு அடுத்த மணிமேகலா தெய்வத்தை பத்தி சொல்றாங்க. நல்ல நீரை உடைய அகலியை அடியாகவும், சிறந்த மலர்களை தெளிவான வரியுடைய சிலம்பாகவும், பறவைகள் ஒளிய சிலம்புல வர சவுண்டாகவும், மதில்களையும் மதில் உறுப்புகளையும் ஒளி வீசும் மேகலைனா இடுப்புல ஒரு இது போடுவாங்க, அது வந்து அந்த மதில்கள்ல வரக்கூடிய மணி மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. கோட்டை வாயிலில் நிற்கும் பெரிய கொடிக்கம்பத்தை தோளாக உடையவள், ஷோல்டர் ஸ்கின் எல்லாம் எதிரெதிரே அவருடைய அந்த மார்பகத்துக்கு சொல்றாங்க, எதிரெதிரே ஓங்கி உயர்ந்த கற்பக தருவு நிற்கும் கோயிலும் வச்சிரப்படை நிற்கும் கோயிலும் 2 இருந்த மாதிரி 2 மார்பகம் இருக்கு. அத்திமாலை சூடும் சோழனுக்கு பெரிய அணையில கட்டப்பட்ட ஊழிகள் தோறும் நேர்நிலை இருக்கக்கூடிய அரண்மனையை வந்து திருமுகமா வச்சிருக்கா. சாமினா எவ்வளவு பெருசா சொல்லணும்ல, அது மாதிரி சொல்றாங்க. அரண்மனையே வந்து திருமுஞ்சுமா இருக்கு. அங்க வைக்கிறப்ப நிலா மாதிரி முகம், தாமரை மாதிரி முகம்னு சொல்லிட்டு இவளை வந்து அரண்மனை மூஞ்சுமா இருக்கு. இப்படி இருக்கப்ப இந்த கீழ் திசையில் தோன்றும் வளர்ச்சியாக இல்லாப்ப அந்த மாதிரி டைம்ல மார்னிங்ல இருந்து வந்து அப்படியே அந்தி பொழுது வந்தது. அப்ப ஈவினிங் வந்தா என்ன நடக்கும்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. அவ்வளவு 2 தான் இருக்கு.
ஓகே, மணிமேகலை தெய்வத்தை வாழ்த்திட்டு அந்தி மாலை வந்துச்சுன்னா, ஈவினிங் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, மலர்ந்த தாமரையில் தன்னை மறந்து விளையாடி கொண்டிருந்த பெண் அன்னத்தை, என்னவா, மலர்ந்த தாமரையில் தன்னை மறந்து விளையாடி கொண்டிருந்த பெண் அன்னத்தை தாமரை மலர் குவிந்து தன்னுள் அடக்கியது. ஒரு தாமரை மலர் மேல ஒரு அன்னப்பறவை உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஈவினிங் ஆனா என்ன ஆகும், பூ மூடிடும். அதை தெரியாம அப்படியே மூடிடுச்சான். ஆம்பளை அண்ணன் வந்து எங்க அவன் பொண்டாட்டிக்காரன் தேடி அதை கூட்டிட்டு போகுது மேல அப்படின்னு சொல்றான். தாமரை பூவின் கட்டு சிதைமாறு அடிச்சிச்சான். அன்னச்சேவல் அதனை கிழித்து தன் பேடையை அழைத்து கொண்டு, அது உள்ள இருக்க தாமரை மலை மேல அன்னப்பறவை வந்துருக்கு, அப்படியே லாக் ஆயிடுச்சான். ஐயோ என் பொண்டாட்டியை மூடுதான்னு சொல்லி வந்து அந்த அந்த இதை கிழிச்சு விட்டு தான் பொண்டாட்டியை கூட்டிட்டு உயர்ந்த மடல் மீது எங்க பக்கத்துல கூடிய பெரிய மடல் மேல ஏறிச்சான். சேவலை விட்டு இரவில் சிறிதும் பிரிதறியாத அன்றில் பறவையின் பேடு மெல்லிய குரலால் கூவி சேவலை அழைத்தது. அங்கிட்டு பார்த்தா இன்னொரு வந்து வா வா வான்னு ஆண் சேவல் பெண் சேவல் நைட் ஆச்சுன்னு சொல்லி கூப்பிடுதுங்க. கதிரவன் மறைய அந்திப்புழு வருவை கூறியது. இப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல செந்நிற பசுக்கள் தன்னுடைய குழந்தைய காணாம ஈவினிங் ஆச்சுன்றக்காக பால் அப்படியே சொரிஞ்சு இதாவது அந்த இடத்துல தேர் போன இடத்துல எல்லாம் புழுதி கிளம்பும்ல, அந்த புழுதிய வந்து இந்த பால் வந்து அமுக்கிச்சு அப்படின்னு போடுறோம். ஓகே, சோ அந்தி மாலை வந்தனால அந்தனர் செந்தி வளர்க்குறாங்க. ஈவினிங்னால அந்தனர் என்ன பண்ணாங்க, செந்தி வளர்க்குறாங்க. பொம்பளைகள் லேடிஸ்லாம் என்ன செய்யறாங்க, பாவை விளக்கு ஏற்றுறாங்க. பாணர் இனிய மருதப்பண்ணை வாசிக்க அப்படியே மியூசிக் ஆரம்பிச்சுறாங்க. துளியிலே அப்படின்னு அவங்க ஈவினிங் ஒரு பாட ஆரம்பிச்சாரு. ராசாத்தி ஒண்ணு அப்படின்னு அவர் பாட ஆரம்பிச்சார் நைட். ஆனா அந்த சீன்லாம் இருக்கும் பாருங்களேன், கட் பண்ணா ஒரு குழந்தைய ஆட்டிட்டு இருப்பாங்க, இது பண்ணுவாங்க, ஒருத்தங்க பாட்டு பாடைய. கோவலர் தம் வேய்குழலில் முல்லை பண்ணை இசைத்தனர். அந்த இவங்க எல்லாம் வந்து முல்லை பண்ணை இசைக்கிறாங்க. போர்க்களத்தில் செமையா இருக்கு, இன்னும் அங்க தானே இதாயிடுச்சு. போர்க்களத்தில் தன் கணவனை இழந்து தன்னுடைய தந்தை தமையன் ஆகிய உற்றோடும் செல்லும் ஒரு மங்கையை போலன்றான். போர்க்களத்துல புள்ள புருஷன் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு பொண்ணு ரொம்ப சோகமா போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி கதிரவனை இழந்த முடிவில்லாத துன்பத்தை பெற்று கதிரவனை இழந்த ஈவினிங் சூரியன் போனதுக்கு அப்புறம் பசலை நிறம் படர்ந்த உடலுடைய அந்தி பொழுது என்ற பெண்ணொருத்தி புகார் நகரம் பக்கம் வந்து தங்கினாள் அப்படின்னு போட்டு. இதுதான் மணிமேகலா தெய்வம் உள்ள வரது. இனிமேட்டு மணிமேகலா தெய்வம் எப்படி கூட்டிட்டு போய் காப்பாற்ற போகுது அப்படின்றதான் மற்ற காட்சி.